Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கிவை அனைத்தும் உதவுவாய். இது பாரதி வாக்கு. அன்பர்களே, பாரதிய வித்யாபவனும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் புதிய நிகழ்ச்சியான காலத்தை வென்ற கவிஞன் தொடரின் 2வது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்த முறையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான பல தகவல்களையும் பாடல்களையும் பாடியும் நம்மை மகிழ்விக்க வந்திருப்பவர் நீங்கள் எல்லோரும் நன்கறிந்த பாரதியின் கொள்ளுப்பேரனும் என்னோட உற்ற நண்பனுமான கலைமாமணி ராஜ்குமார் பாரதி அவர்கள். பாட்டு இல்லாமல் பாரதியை பற்றி பேசுவது என்பது சட்டப்படி குற்றம் என்று நான் கருதுவேன். பாட்டையும் பாரதியையும் பிரிக்கவே முடியாது. பாட்டுன்னா பாரதி தான், பாரதினா பாட்டு தான். ஆனால் அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் பதிவாகலை. காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னா அப்போ செய்யப்படலைன்னு நினைக்கிறேன். இல்லை, அவனுக்கு அது கிடைக்கல, பதிவாகவில்லை. ஆனால் பாரதியோடு வாழ்ந்தவர்கள் எல்லோரும் பதிவு செய்திருக்கிற விஷயம் அவனுடைய பாட்டு பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். அந்த தாக்கம் அவன் பாடும்போது இவர்கள் கேட்டு அந்த பெற்ற தாக்கத்தை தான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவங்க இதில் என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் நேரடியாக கேட்ட வாரா போன்றவர்கள், வெகு காலம் வாழ்ந்தார் வாராம்சாமிகார், ஒரு பாடக்கூடியவராக இல்லை. இருந்தால் அப்படி பாடி காமிச்சிருக்கலாம். ஆனால் யார் பாடும்போதும் அப்படி இல்லையேன்னு சொல்லக்கூடியவராக இருந்தார். என்னடா இப்படி பாடுற, இப்படியா பாடுறது, சரி எப்படி பாடுறதுன்றது சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. ஆனால் பராசக்தியோட கருணை 2-3 விதங்களாக இதில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஒன்று, பாரதி பாடும்போது கேட்டவர்களில் மிக முக்கியமானவர் செல்லம்மா. அவள் கேட்காத பாட்டே இல்லைன்னு நம்ம தாராளமாக சொல்லிடலாம். கரும்பு தோட்டத்திலே உட்பட எதுகிரி வர வரைக்கும் காத்திருந்து அந்த கரும்பு தோட்டத்திலே பாடி அவள் கதறி அழுததையும் இவர் சிரித்தபடி அவளை சமாதானப்படுத்தினதையும் அதெல்லாம் செல்லம்மா பதிவு செய்யும்போது ரொம்ப செழிப்பு விட்டுக்கும்படியாக நமக்கு இருக்கும். செல்லம்மாவிடமிருந்து அவருடைய மகள்களான தங்கம்மாவுக்கும் சகுந்தலாவுக்கும் அந்த பாரதி பாடிய மெட்டிலேயே பாடல்கள் போய் சேர்ந்தன. இதில் கூடுதல் அம்சம் என்னென்னா, தங்கம்மாவுக்கு பாட்டு தெரியும், சங்கீதம் தெரியும். பாரதிக்கு சங்கீதம் தெரியும்ன்றதையே இப்போ நாம் நிறுவ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கோம். அது மாதிரி இருக்குது. எவ்வளோதான் அவர் இந்த ஸ்வர வரிசைப்படுத்தியிருக்காரு, ராகம் போட்டிருக்காரு, இந்த ஸ்வர குறிப்புகளையே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாலும் நம்ம நிறுவ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அது மாதிரி அதை விடுங்க. ஆனால் பாரதியாருடைய பெண்களுக்கு பாடல் வருவதில் ஒன்றும் வியப்பே இல்லை. அவர்கள் முறையாக கற்றுக்கொண்டவர்களும் கூட. அந்த பரம்பரையில் பாரதியின் மூத்த மகளான தங்கம்மாவனுடைய மகள்தான் என் நண்பனை பெற்றெடுத்த உத்தமி லலிதா பாரதி அவர்கள். சென்னையிலே இருக்கின்ற பாரதி அன்பர்கள் பலருக்கும் அவரை தெரிந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப சிலிர்ப்பான அனுபவம் என்பது பாரதி பாடல்களை அவருடைய குரலில் நான் எப்போது கேட்டது தான். அப்போ எனக்கும் வசதி கிடையாது, இந்த டேப்பில் கேட்குறதுக்கு வசதி கூட எதுவும் கிடையாது. ஆல் இண்டியா ரேடியோவில் கேட்டிருக்கேன். அது மாதிரி
ஏதோ ஒரு இதில் அது கேட்டு, அப்பா யார் இது இப்படி பாடுறான்னு எங்கள் அப்பா தான் எனக்கு சொன்னார். பேத்திடா, பாரதியாருடைய பேத்தி பாடுறா அப்படின்னாரு. இது ஒன்று. இடையில் இவங்க வீட்டில் பாடக்கூடிய மெட்டுகள்னு ஒன்று உண்டு. பாரதி போட்ட மெட்டு, பாரதி பாடிய மெட்டு ஒன்று. அதுக்கப்புறமா பாரதி வீட்டில் புழக்கத்தில் இருந்த மெட்டு, அதை யார் போட்டாங்கன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. சிலது வந்து தங்கம்மாவே போட்டிருக்கலாம், சிலது லலிதா அம்மா போட்டிருக்கலாம், சிலது என் நண்பன் போட்டிருக்கலாம். ஆனால் பாரதி வீட்டில் இருக்கிற மெட்டு என்னை பொறுத்த முடியும், இது என்னுடைய ஒரு பிடிவாதமான அபிப்பிராயம். பாரதி வீட்டில் பழகி வருகின்ற மெட்டுகளுக்கும் பாரதி போட்ட மெட்டுகளுக்கும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். மெட்டு வேற வேற இருக்கலாம், ரெண்டுமே பாரதியாரோட மெட்டு தான், ரெண்டுமே பாரதி குடும்பத்தாரின் மெட்டு தான் அப்படின்ற என்னுடைய இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்ம கேட்கணும் இந்த நிகழ்ச்சியில். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். அதுக்கு ராஜ்குமாரை விட்ட யார், வேறு யார்கிட்ட கேட்க முடியும்? அந்த மெட்டுகளை கேட்கணும். பாரதி போட்ட மெட்டு, பாரதி குடும்பத்தார் போட்டிருக்கின்ற மெட்டு, இதை தாண்டி சில குறிப்புகள் நம்ம பதிப்பில் வந்திருக்கிறது பார்த்தா அது பாரதியார் மெட்டா இல்லை பாரதி குடும்பத்தார் போட்ட மெட்டானா அதையும் தாண்டி இருக்குது. அது யார் போட்டாங்கன்னு தெரியல. இந்த கவிதைக்கு அப்படி ஒரு ராகம் தாளம் போட்டிருக்கு. இது பாரதி போட்டாரா பாரதி குடும்பத்தார் போட்டாரா தெரியாது. அது அல்லாமலும் இருக்குது, மெட்டுக்கள் இருக்குது. அவர் குறிப்பிட்ட ராகங்கள் இருக்கிறதுலாம் அவர் போட்டது தான். அவர் போட்டது பெரும்பாலும் அவர் போட்ட மெட்டுகள் தான். அந்த மெட்டுகள் வந்து அவரை பாடி அதை செல்லம்மா பாரதியும் தங்கம்மா பாரதியும் சகுந்தலா பாரதியும் கேட்டு 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 புழக்கத்தில் அவங்க பாடி, அவர்கள் பாடியதை கேட்டு என்னுடைய தாயார் லலிதா பாரதியோ, என்னுடைய பெரியம்மா பானுமதியோ, என்னுடைய சித்தி விஜயபாரதி, மோகன் பாரதி, என்னுடைய மாமி, இவங்கெல்லாம் வீட்டில் அதே டியூன் தான். நாங்களாம் பாடும்போது கிட்டத்தட்ட ஒரே டியூனாக தான் இருக்கும். சில இடங்களில் பாரதியினுடைய ஸ்வர குறிப்புகளுக்கும் இந்த மெட்டுகளுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கும். அது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் லாஸ். But nothing is lost when using. அது மாதிரி எங்கள் அம்மா சிலதுக்கு மெட்ரை போட்டிருக்காங்க எப்படின்னாக்கா. ஆனால் நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து இறைவணக்கம் பாட சொல்லி அம்மாவை கூப்பிடுவோம். அந்த மாதிரி சமயங்களில் அம்மாவே மெட்டு போட்டிருக்கேன். அந்த மாதிரி பானுமதி என்னுடைய பெரியம்மா வந்து சில பாடல்களை மெட்டு போட்டிருக்கேன். நான் நிறைய மெட்டு போட்டிருக்கேன். அந்த மாதிரி போயிட்டு வாங்க, லெனின் எடிட்டர் லெனின் வந்திருக்காரு. வணக்கம். இப்படி வாங்க, இங்கே வாங்க, தயவு செய்து இங்கே வாங்க. ஸோ நிகழ்ச்சியை இப்போ தொடங்கலாமா? இந்த பீடிகை போதும். முதல் பாடல் வந்து வேண்டுமடி எப்போதும் விடுதலை அம்மா, அதானே முதல் பாட்டு. இதில் ஒரு சின்ன 2 வரி மட்டும் இதை பற்றி சொல்லணும். நம்ம சுதேச கீதங்கள் முதல் பாகம் அப்படின்னு ஒரு தொகுப்பு பாரதி மறைந்த பிறகு 1922ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதில் இந்த பாடல் இருக்குது. கையெழுத்து பிரதியில் இது கிடச்சிது. சீனி விஸ்வநாதன் ஐயா அதை பதிவு பண்ணுறாரு. ஆனால் எழுதப்பட்ட நாள் என்னங்கிறது தெரியல. ஆனால் இதை தாண்டி ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டால், ஜேம்ஸ் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நியூ இண்டியாங்கிற இதழில் 1916ஆம் ஆண்டு இது வெளியிட்டிருக்கார். இந்த டிரான்ஸ்லேஷன் 21 ஜூன் 1916 வந்திருக்கு. ஐரிஷ் போயட் அவரே சொல்லுவோம். ஆமாம், அந்த தகவலை இருக்கு. சீனி விஸ்வநாதன் புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். அவர் பாரதியாருடைய சில பாடல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பிற்பாடு வந்து எட்டயபுரம் ஜமீன்தாருக்கு சீட்டுக்கவி அனுப்பும் பொழுது அவன் குறிப்பிடுறது இப்போ எனக்கு தோன்றுறது இது ஆதாரமாக இருக்கும் அப்படின்ட்டு. புவியனைத்தும் போற்றிடவான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்னும் வசை என்னால் கழிந்ததன்றே. இல்லையா? சுவை புதிது, நயம் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, ஜோதி கொண்ட நவ கவிதை என்னாலும் அழியாத மகா கவிதை என்று நன்கு பிரான்ஸ் என்னும் உயர்ந்த புகழ் நாட்டில் உயர் புலவோரும் பிறரும் ஆங்கே விராவு புகழ் ஆங்கிலத்தின் கவியரசர் தாமும் மிக வியந்து கூறி பராவி என்றும் தமிழ் பாட்டை மொழிபெயர்த்து போற்றுகின்றார். பாரோர் ஏத்தும் தராதிபனே இளசை வெங்கடேஸ்வர் ரெட்டா நின்பால தமிழ் கொணர்ந்தேன் அப்படின்னு சீட்டுக்கவியில் எழுதுறார். அப்போ இந்த நமக்கு அது வந்து அவர் ஏதோ கற்பனையில் எழுதலை.
அவர் இருக்கும் பொழுதே அவருடைய பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஊடகம் என்பது வளர்ந்திராத அந்த நாட்களிலேயே பாரதியார் தன்னுடைய பாடல்கள் மூலமாக அறியப்பட்டிருந்தான். இந்த இந்த பின்னணி இதில் அரசாங்க பதிப்பில் விடுதலை வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் இது வந்திருக்கு. உங்கள் எல்லாரையும் விட இந்த மெட்டு என்னன்றதை கேட்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். தூண்டும் இன்ப வாடை வீசு துய்யத்தேன் கடல் சூழ நின்ற தீ விலங்கு சோதிவானவர் ஈண்டு நமது தோழராகி எம்மொடமுதம் உண்டு குலவ நீண்ட மகிழ்ச்சி மூண்டு விளைய நினைத்திடும் இன்பம் அனைத்தும் உதவ வேண்டுமடி எப்போதும் விடுதலை அம்மா. வேண்டுமடி எப்போதும் விடுதலை, வேண்டுமடி எப்போதும் விடுதலை அம்மா, வேண்டுமடி எப்போதும் விடுதலை அம்மா, வேண்டுமடி எப்போதும் விடுதலை. துண்டு மின்ப வாடை வீசு துய்ய தேன்கடல் சூழ நின்ற தீவிலங்கு ஜோதிவானவர் ஈண்டு நமது தோழராகி எம்மோட முதமுண்டு குலவ நீண்ட மகிழ்ச்சி மூண்டு விளைய நினைத்திடும் இன்பம் அனைத்தும் உதவ வேண்டுமடி எப்போதும் விடுதலை அம்மா, வேண்டுமடி எப்போதும் விடுதலை. விருத்திராதிதானவர்க்கு மெலிவதின்றியே விண்ணும் மண்ணும் வந்து பணிய மேன்மை துன்றியே, விருத்திராதிதானவர்க்கு மென்மையின்றியே விண்ணும் மண்ணும் வந்து பணிய மேன்மை துன்றியே, பொருத்த முரணல் வேதமோர்ந்து பொய்மை தீரமைமை நேர வருத்தம் அழிய வறுமை ஒழிய வைய முழுதும் இன்பம் பொழிய வேண்டுமடி எப்போதும் விடுதலை அம்மா, வேண்டுமடி எப்போதும் விடுதலை. பண்ணில் இனிய பாடலோடு பாயும் மொழியெல்லாம், பண்ணில் இனிய பாடலோடு பாயும் மொழியெல்லாம் பாரில் எம்மை உரிமை கொண்டு பற்றி நிற்கவே நன்னி அமரர் வெற்றி கூற நமது பெண்கள் அமரர் கொள்ள வண்ணமினிய தேவ மகளிர் மறுவனாமும் உவகை துள்ள வேண்டுமடி எப்போதும் விடுதலை அம்மா, வேண்டுமடி எப்போதும் விடுதலை அம்மா, வேண்டுமடி எப்போதும் விடுதலை விடுதலை விடுதலை. நண்பா நண்பா. அவருக்கு ரொம்ப அந்த அமர வாழ்வில் ரொம்ப ஆசை ஜாஸ்தி. ஆசை. அதுல வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது நன்னி அமரர் வெற்றி கூற சம்பந்தம் நமது பெண்கள் அமரர் கொள்ள வண்ணமினிய தேவ மகளிர் மறுவ நாமும் உவகை தொள்ள. அந்த இந்த பாட்டுல வரும் இல்லையா, அந்த இன்னொரு இயற்கை துணை உரைப்பாடுல வந்து புன்பலி கொண்டு வந்தோம் அவருள் பூண்டமை அமரர்தம் குலத்திடுவாய், அன்னையினர் சிவசக்தி என்னை அமரர்தம் நிலையினில் ஆக்கிடுவாய்ன்னு சொன்னார். அதனால அவனுக்கு ரொம்ப அமர நிலையில இருக்குங்கிறது ரொம்ப விருப்பமான ஒன்று. நம்ம பெண்கள் வந்து இவருடைய ஆசையை பாருங்க, நம்ம பெண்கள் அமரர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று, தேவ மகளிரை நம்முடைய ஆண்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு விருப்பம். அப்படி ஒரு காம்பினேஷன். அதில் பாருங்க, அதில் நன்னி அமரர் வெற்றி கூற நமது பெண்கள் அமரர் கொள்ள வண்ணமினிய தேவ மகளிர் மறுவ நாமும் உவகைத்துள்ள, நம்மளும் சந்தோஷப்படுவோம்ப்பா அப்படின்றாரு. ஆனால் அதுக்கு ரொம்ப விடுதலை வேண்டும் மனசில். ரொம்ப ரொம்ப அருமை. இங்கே வந்திருக்கிற சில குழந்தைகள் வந்து இதெல்லாம் நல்ல கவனமாக கேட்டுக்கணும். பாரதியார் பாட்டை எந்த உணர்ச்சியோடு பாடணும், உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து இந்த இப்போ அடுத்தது இந்த என்று தண்ணி அவங்க வந்து பாடட்டும், அப்புறம் அதை பற்றி அதுதான். இப்போ அடுத்த பாடல் வந்து இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், கண்ணன் பாட்டு தொகுப்பில் வராத கண்ணன் பாடல்கள் சிலது உண்டு. அதில் இதுவும் உண்டு, ஸ்ரீகிருஷ்ண ஸ்தோத்திரம் அப்படின்னு பாரதியார் கொடுத்த தலைப்பு. இதுதான் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். எல்லாரும் இந்த பாட்டை வந்து கப்பலோட்டிய தமிழன் படத்தின் மூலமாக கேட்டிருப்பீங்க. அற்புதமான ஒரு மெட்டு, அது அருமையாக இருக்கும், சந்தேகமே கிடையாது. இதில் என்னென்னா, இது இந்தியா பத்திரிகையில் 1908 மார்ச் 7 வெளியாகி இருக்கிறது. இது முக்கியமான பாட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா,
இதுக்கு அப்புறம் இந்த பாட்டு வெளிவந்த பிறகு பாரதியார் வாழ்க்கையில் அடுத்த காட்சி என்னன்னா புதுச்சேரி தான். அவர் தப்பி போகிறார். ஏன்னா இந்த பாட்டினுடைய முதல் 8 வரிகள் மொழிபெயர்க்கப்பட்டு அரசாங்க அறிக்கையில் இடம்பெற்றன முதல்ல. அதே மாதிரி 9ஆம் தேதி மார்ச் 9, 1908 விபின் சந்திர பாலர் விடுதலையான நாளை சுயராஜ்ய தினமாக கொண்டாடுவோன்ட்டு பாரதி ஒரு மாபெரும் கூட்டத்தை திருவல்லிக்கேணியில் கூட்டுறார். தடை உத்தரவு அப்போ இதை நல்லா வச்சுருப்பாங்க. கப்பலோட்டிய தமிழன் அவர் கோர்ட்டு சீனில் பேசுகிற மாதிரி, கோர்ட்டுக்கு அவர் வரலைன்னு தான் வரலாற்று குறிப்பு இருக்குது. வந்தாருன்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. ரெண்டுமே சுவாரஸ்யமாக தான் இருக்கு வைங்க. அதில் கேட்பாங்க, நீங்கள் இந்த சுப்பிரமணிய சிவாவும் வஉசி நின்றுட்டுருப்பார் கூண்டில், இவர்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. எஸ்வி சுப்பியா சார், ஓ சூரிய சந்திரர்களை தெரியுமா என்று கேட்கிறீர்களே, இவர்கள் இல்லை என்றால் பாரதி விழியிழந்த குருடனாகி விடுவான் அப்படிம்பாரு. 2வது கேள்வி, அவர்களுடைய எழுத்தை நீங்கள் உங்கள் பத்திரிகையிலே பிரசுரித்தது உண்டா? அதை விட வேறு என்ன வேலை எனக்கு பதில் இருக்கு. 3வது ஒன்று சொல்வார், அப்போது தடை உத்தரவு அமலில் இருந்தது தெரியுமா? பேசிக்கொண்டார்கள். எஸ்வி சுப்பையா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். எதுக்கு சொல்கிறேன், எஸ்வி சுப்பையா நீ சொன்னோன்னு ஞாபகம் வருது. அந்த படம் எடுப்பதை ஒட்டி என் தாயார் சொல்லி கேட்டிருக்கிறேன். அவங்க எல்லாரும் வீட்டில் பார்த்து செல்லம்மா பாரதியை சந்தித்து என்ன மாதிரி அவருடைய நடை உடை பாவனைகள் இருக்கும் என்று கேட்டதாகவும், பாட்டி இப்படி இருப்பா அப்படி இருப்புன்னு சொன்னதாகவும், அதை சுப்பையா உள்வாங்கி கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நான் என்னுடைய தாயார் சொல்லியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்படி தான் இருந்தது. எஸ்வி சுப்பையாவை பார்க்கும்பொழுது பாரதி இப்படி தான் இருந்திருப்பாருன்னு நமக்கு நம்மளை அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டார். அது மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது. அப்போது 9ஆம் தேதி மார்ச் 9, 1908 திருவல்லிக்கேணியில் இந்த கூட்டம் கூட்டுறாரு. அப்போ தடை உத்தரவு அமலில் இருந்தது. இப்போ வாய் வழி செய்தி தான், ஆனால் ஜனங்க கூட்டமாக பெருகிட்டாங்க. இவருடைய ஆசை என்னென்னா நாதஸ்வர மேளத்தோட ஊர்வலமாக போய் இந்த கூட்டம் நடத்தணுன்ட்டு. நாதஸ்வரக்காரங்க வரத்துக்கு பயப்படுறாங்க, தடை உத்தரவு இருக்குன்னு. இதெல்லாம் நம்முடைய நாடகத்துலேயும் வச்சுருக்கேன். அவர் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு பதிலாக நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு உணர்ச்சி வசமாக சொல்லி அவங்கள அதை நம்பி வந்தாங்க. அது என்னென்னா, நான் ஒரு வரி பாடுவேன், நீங்கள் ஒரு வரி நாயனத்தில் வாசிக்கணும் அப்படின்றார். அதுதான் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, இந்த குறிப்பில் அப்படி எழுதியிருக்கு. ஸோ அவர் ஒரு வரி பாட எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். திருவல்லிக்கேணி வீதியில் இவர் ஒரு வரி பாட, உடனே நாதசுரக்காரர் அதை வாசிக்க, பின்னால் ஒரு 20 பேர் அந்த பாட்டை பாட, அதுக்கப்புறம் எல்லாம் வந்தே மாதரம் கோஷம் போட்டுட்டு 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்தாங்களாம். டிவி கிடையாது, டெலிஃபோன் கிடையாது, பத்திரிகைகள் இப்போ இருக்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சர்க்குலேஷன் கிடையாது. அந்த நாட்களில் வந்திருக்காருன்னா பாருங்கள். அப்போது அந்த கூட்டத்தில், திருவல்லிக்கேணி கூட்டத்தில் இந்த பாட்டு பாடியிருக்காருன்னு பதிவாயிருக்கு. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்ங்கிறத பாடியிருக்காரு. ஆச்சா, இது எப்படி நமக்கு இந்த தகவல் தெரியும்? ஏன்னா பிரிட்டிஷ் ரகசிய போலீஸார் இதை பதிவு பண்ணியிருக்காங்க, இந்த பாட்டை பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்தியா உடனே அடுத்த நடவடிக்கை என்னென்னா, இந்தியா பத்திரிகை மீது வழக்கு தொடரப்படுகிறது. அப்படி வழக்கு தொடரப்படும் பொழுது இந்த பாட்டு முழுவதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு, சிஐடி போலீஸாரால் மொழிபெயர்க்கப்பட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மொழிபெயர்த்தது நம்மால் தான். மொழிபெயர்த்தது நம்முடைய ஆட்கள் தான் மொழிபெயர்த்திருக்காங்க. 1909 பாரதியார் போயாச்சு புதுச்சேரிக்கு. ஜென்மபூமி இதழிலும் இது பிரசுரமானது. அரசாங்க பதிப்பில் இதுக்குடைய தலைப்பு சுதந்திர தாகம் அப்படின்னு மாறியது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு இனிய சேர்க்கை என்னன்னு கேட்டால், நம்முடைய அன்பு நண்பர் பாலஸ்ரீனிவாசன், கொஞ்சம் எழுந்து எல்லாரும் பார்க்கட்டும், இனிய நண்பர் பாலஸ்ரீனிவாசன், அவர் ஒரு அருமையான பணி செய்துட்டு வரார். பாரதி இலக்கியத்துக்கு நம்ம பாராட்டப்பட வேண்டிய, உட்காருங்கண்ணா, பாராட்டப்பட வேண்டியது. ஒரு வாட்டியும் பாரதி விழா நடக்கும் பொழுது அங்கே கண்ணன் பாட்டு முற்றோதல், குயில் பாட்டு முற்றோதல் இதெல்லாம் வரும். இந்த முற்றோதல் எப்போவும் அந்த 60 வயசு தாண்டினவர்களே சொல்கிறதுங்கிறத உடைச்சி சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு அவங்கள சொல்லி, சும்மா அவங்கள கொண்டு பேசுன்னு சொல்லாமல் அவங்கள சொல்ல வச்சு அந்த பிழைகளை திருத்தி, எவ்வளோ முடியுமோ திருத்தி. இப்போ நமக்கே இன்னும் திருந்தலை, நமக்கு ஒரேடியாக சுத்தமாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ரொம்ப சிறப்பாக அதுலேயும் சில இளைஞர்கள்
அப்படியே மனப்பாடமாக அந்த கவிதைகளை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும்போது பாரதி எவ்வளோ மகிழ்ந்திருப்பான்னு தெரியும். அந்த பெருமை பால சீனிவாசனுக்கு தான் போய் சேரும். இன்றைக்கி அந்த குழந்தைகளை 2 பேரும் நம்ம இங்கே 2-3 பேர் இங்கே சேர்க்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. அதனால் அக்கா தங்கை வந்திருக்காங்க, அம்ருதா அக்ஷயான்ட்டு. 12ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் படிக்கும் மாணவிகள். வாங்கம்மா. அவங்க என்று தனியும் இந்த சுதந்திர தாகத்தை அவங்களுக்கு என்ன மெட்டில் அவங்க பாடுறாங்களோ அதை நம்ம முதல்ல கேட்போம். அவங்க என்ன மெட்டில் பாடினாலும் பாரதியாருக்கு அது சம்மதம், அதில் வந்து சந்தேகமே இல்லை. ஒரு வாட்டி பார்த்துங்க. நீங்கள் என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க சொல்லுங்கள். நான் பிஎஸ் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். அவள் வந்து சர் சிவசுவாமி கலாலயா மேல்நிலை. நீ உங்கள் குரல்லே சொல்ல. வணக்கம், நான் ரா அம்ருதா, 12ஆம் வகுப்பு பிஎஸ் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். நான் ரா அக்ஷயா, சர் சிவசுவாமி கலாலயா மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயில்கிறேன். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்றவதன்னை கை விலங்குகள் போகும், என்றமதன்னை கை விலங்குகள் போகும், என்றமதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ, பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். அப்படித்தான் ஆரம்பமாகும். நல்லா இன்னும் நீங்கள் பயப்படாமல் இன்னும் சரளமாக பாட பாட அது பழகிடும், நல்லபடியாக வரும். சரியா? ராஜ் என்ன சொல்கிறீங்க? ராஜ்குமார், உங்கள் இந்த பாட்டு இதில் புஸ்தகத்தில் கமாஸ் ராகம் ஆதித்தாளம்னு போட்டிருக்கு. வீட்டில் புழக்கத்தில் இருக்கிற மெட்டு என்ன? என்று தண்ணியும் இந்த சுதந்திர தாகம், என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தண்ணியும் இந்த சுதந்திர தாகம், என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்ற மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும், என்ற மதன்னை கைவிலங்குகள் போகும், என்ற மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும், அன்றொரு பாரதம் ஆக்க வந்தோனே, அன்றொரு பாரதம் ஆக்க வந்தோனே, ஆரியர் வாழ்வினை ஆதரிப்போனே, ஆரியர் வாழ்வினை ஆதரிப்போனே, வென்றி தரும் துணை நின்னருள் நன்றோ, மெய்யடியோம் இன்னும் வாடுதல் நன்றோ, பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ, தஞ்சம் என்றடைந்த பின் கைவிடலாமோ, தாயுந்தன் குழந்தையை தள்ளிட போமோ, அஞ்சல் என்றருள் செய்யும் கடமையில்லாயோ, ஆரிய நீயும் நின்னறம் மறந்தாயோ, அஞ்சல் என்றருள் செய்யும் கடமையில்லாயோ, ஆரிய நீயும் நின்னறம் மறந்தாயோ, வெஞ்செயல் அறக்கரை வீட்டிடுவோனே,
வீரசிகாமணியாரியர்கோனே என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம். நான் இந்த மெட்டு கேட்டதே இல்லை, இப்போ தான் முதல் முறையாக நான் கேட்டிருக்கேன். நமக்கு எல்லாரும் பரிச்சயமான மெட்டுங்கிறது கப்பல் ரெட்டை தமிழில் தான் வரும். பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்க்கோ பாரினில் மேன்மைகள் வேறினியார்க்கோ. முகரில் பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்க்கோ பாரினில் மேன்மைகள் வேறினியார்க்கோ தஞ்சமடைந்த கைவிடலாமோ தாயுந்தன் குழந்தையை தள்ளிட போமோ தாயுந்தன் குழந்தையை தள்ளிட போமோ என்று தண்ணியும் இந்த சந்தோஷம். இப்போ நீ பாடின மெட்டு அது என்ன ராகம்? அது ஒரு மேஜர் ஸ்கேல்ல ஒரு மைனர் நோட் வரும். சரி க க க க க க ரி ரி க ம ப ப ப க ப ம ரி 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 ச நி ச சரி க க க க க க ரி ரி க ம ப ப ப க ப ம க க ரி 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 ச நி ச ச நி ச ரி ச நி ச ம க ம ப ம ப த த ப ப ம ம க க க ரி ரி ப ப ப ம ப ச நி ச த த நி ப ம ப த த ப ப ம ம க க ரி ரி ச ரி ப அது ஒரு இது வந்து இது என்ன ராகம் சொல்லலாம்? என்னன்னா இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது சங்கராபரண நோட் அதனுடைய நோட்டில் தழுவு சங்கராபரண ஸ்வரங்களை தழுவியது சொல்லலாம். ஏன்னா இந்த சின்னஞ்சிறு கிளியில கூட பைரவி ராகம்னு போட்டிருக்கோம். அவர் போட்டிருக்கிறது பைரவின்னு போட்டிருக்கு. ஸ்வர குறிப்பு அது பைரவி. இன்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சி அப்படி வரும். அதனால அந்த 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 ஸ்வரத்தை எதுக்கு தாயராகம்னு தெரிஞ்சு அதை மாதிரி அதாவது நம்ம ஒரு சங்கீத வித்வான்களுடைய அந்த இந்த மாதிரி பிடிகள் வந்தாதான் இப்போ இருக்கும் இல்லையா, அந்த பிடிகளை நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து எல்லாரும் எளிதில் பாடணும். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு பாருக்குள்ளே அப்படியும் பாடிக்கலாம். அதனால அவருடைய நோக்கம் வந்து அது எளிமையா இருக்கணும், எல்லாருமே அப்படி பாடணும், எல்லாருமே பாடக்கூடிய விஷயம். தெருவிலே வார்த்தை சொல்லி கொண்டு போகிறவன் பாடும்படி என்னுடைய பாடல்கள் எளிமையாக இருக்க வேண்டும் அப்படிம்பாரு ராஜ். இதில் கமாஸ்னு போட்டிருக்காரு, அது எப்படி கமாஸில் பாடினது எப்படி வரும்? என்று தனியும் இந்த சுதந்திரதா என்று தனியும் இந்த சுதந்திர ராகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற மதன்னை கை விலங்குகள் போகும் என்ற மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் அன்றொரு பாரதம் ஆக்க வந்தோனே ஆரியர் வாழ்வினை ஆதரிப்போனே வென்றி தரும் துணை நின்னருளன்றோ மெய்யடியோம் இன்னும் வாடுதல் நன்றோ என்று தண்ணியும் அடி பாடலாம். இப்போ குழந்தைங்க அதனுடைய மழலை மெட்டில் பாடினதையும் நம்ம கேட்டோம், பாரதியாருடைய மெட்டு அதுவும் கேட்டோம், அந்த வீட்டில் புழங்கி வந்த மெட்டும் கேட்டோம், கப்பலோட்டிய தமிழில் ஜி ராமநாதன் அமைத்த அந்த மெட்டையும் கேட்டோம். இதுதான் இந்த நிகழ்ச்சி நமக்கு தருகின்ற விருந்து. அது ராஜ்குமார் இருப்பதுனால நமக்கு வாய்த்த விருந்து. அது அவ்வளோ அழகு. இதில் என்னன்னா உண்மை நிகழ்ச்சியும் சரி, திரைப்படத்துலேயும் சரி, 1936 வஉசி மறையும் பொழுது இந்த பாட்டை பாட சொல்லி கேட்குறார்.
வஉசி சென்னையில் தானே மறையும் பொழுது இந்த பாட்டு பாரதி பாட்டை பாடுங்கன்னு கேட்போம். அப்போ இந்த பாட்டை பாடினதா வரலாற்று குறிப்பும் இருக்குது, திரைப்படத்துலையும் அது ரொம்ப அழகாக இந்த பெண் அந்த பெண் பாடகருடைய பேர் தெரியல எனக்கு, ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க அவங்க. லீலாமான்னு நினைக்கிறேன். லீலாமா பாடியிருப்பாங்க. அது என்று தனி என்று தனியும் இந்த அந்த ஒரு பேத்தாஸில் இருக்கும். 1919 நாட்டுப்பாட்டு அப்படிங்கிற தலைப்பில் ஜூன் அல்லது ஜூலை மாதம் வெளிவந்த பாட்டு பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாட்டு. அதாவது பல பேர் பேசும்பொழுது இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக பாரதியார் எழுதின பாட்டு அப்படின்னு இல்லை, தேசத்தினுடைய ஒற்றுமையை புரிந்து கொள்வதற்காக பாரதியார் எழுதின பாட்டுங்கிறதா நான் நினைக்கிறேன். எப்பொழுதுமே ஆன்மீகம் இணைக்கிறது, அரசியல் பிரிக்கிறது. கல்ச்சர் யுனைட்ஸ், பாலிட்டிக்ஸ் டிவைட்ஸ். அப்படி தான், இதுதான் வரலாற்று உண்மை. அது எத்தனை இந்த அரசர்கள், சிற்றரசர்கள், ஆண்டவர்கள், அவர்களுக்குள்ள எத்தனை வேற்றுமை இருந்தாலும் அப்பொழுதும் மக்கள் காசியிலேருந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துலேருந்து காசி வரைக்கும் போயிட்டு இருந்தாங்களே, அந்த பக்தி தான் இந்த நாட்டை இணைச்சி வச்சிருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அடிநாதம் உண்டு. இந்த நாட்டுக்கு ஆன்மீகம் என்பது தான் அடிநாதம் என்பதை ரொம்ப ஆழமாக புரிந்து கொண்டவர் பாரதியார். அதில் முழுக்க முழுக்க இந்த பாட்டில் நம்ம அதை பார்க்கலாம். ஒருத்தர் நாட்டை பற்றி நிறைய பேர் பாடல் எழுதுகிறாங்க, நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது எழுதும்போது மலையை பற்றி, மண்ணை பற்றின பாட்டாக இருக்குது. மண் வாசனையை பற்றி இல்லை, மலையில் கமழக்கூடிய மனத்தை பற்றி இல்லை, அதுக்கு உயிராக இருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டத்தை பற்றி வர மாட்டேங்குது. அது பாரதியாருக்கு இந்த வேரை பிடித்ததுனால வாய்த்திருக்கிற பாட்டு. 1919 அப்படின்னு நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியுது. ஜூன் ஜூலையில் நாட்டுப்பாட்டு தொகுதியில் இது வந்திருக்கு. அமிர்தா, அக்ஷயா, இதை கொஞ்சம் பாடி காட்டுறீங்களா? வாங்க வாங்க, அப்புறம் எங்கள் பாட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த பாட்டு இப்போ மெட்லிங்கிறது ரொம்ப பாப்புலராக இருக்குல்ல, இந்த மெட்லி பண்ணுறதுக்கு இது ரொம்ப வாய்ப்பான ஒரு பாட்டு. அதை சொல்கிறேன், இந்த குழந்தைகள் பாடிட்டு போகும்போது. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மேடி, பயங்கொல்லுவார் தூயர் பகை வெல்லுவார். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மேடி, பயங்கொல்லுவார் தூயர் பகை வெல்லுவார். வெள்ளி பனிமலையின் மீதுலவு ஓமடி, மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளி பனிமலையின் மீதுலவு ஓமடி, மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மேடி, பயங்கொல்லுவார் தூயர் பகை வெல்லுவார். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம். சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம். சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மேடி, பயங்கொல்லுவார் தூயர்
பகை வெல்லுவார். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மேடி பயங்கொள்ளுவார், தூயர் பகை வெல்லுவார். வெரி குட். நீங்களே சொல்லுங்க, முதல் பாட்டுக்கு இந்த பாட்டு இன்னும் நல்லா இருந்ததுல்ல? பயப்படாமல் பாடணும். நான் இல்லை, நாங்கள் இல்லை, அதுதான் சொல்கிறேன். பயப்படாமல் பாடினாதான் அவங்களும் பயப்படாமல் கேட்பாங்க. ரொம்ப சந்தோஷம் பாலா, நன்றி. இப்போது ஒன்று கவனிச்சிங்களா, அந்த யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களையும் பாராட்டணும். உச்சரிப்பு நல்லா இருந்தது. ஆனால் ஒன்று பயம் கொள்ளுவார் இல்லை, பயம் கொல்லுவார். கடைசியில் அது சரியா நம்ம கடைசியில் மட்டும் அப்படி வந்துருச்சு. பயம் கொல்லுவார், கொள்ளுவார் இல்லை, கொள்ளுவாரை பார்த்து பாடின பாட்டு. சரியா, ரொம்ப சிறப்பு. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். வெள்ளிப்பனிமலையின் மீதுலவுவோம், வெள்ளிப்பனிமலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனிமலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். காசி நகர் புலவர் பேசும் உரைதான், காசி நகர் புலவர் பேசும் உரைதான், காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். ராசபுத்தானத்து வீரர் தமக்கு நல்லியல் கன்னடத்து தங்கம் அளிப்போம். வெள்ளிப்பனிமலையின் மீதுலவும் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். மிடி பயம் கொல்லுவார், துகை பகை வெல்லுவார். எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ உணர்ச்சி வசமாக. இதெல்லாம் நீங்கள் வாங்கி பாடணும். இப்போ இந்த மெட்டு பதிஞ்சிருக்கு, யூடியூப்பில் பர்மனெண்ட்டாக இருக்கும் இந்த டாக்குமெண்டேஷன். இதுதான் என்னுடைய ஆசையே. இதை நீங்கள்லாம் வாங்கி பாடணும், இந்த உணர்ச்சியோடு பாடணும். இந்த பள்ளி தலைமனைத்தும் எப்படி சொன்ன, கொஞ்சம் எனக்கு வராதில்லை. வெள்ளிப்பனிமலையின் மீதுலவுவோம், வெள்ளிப்பனிமலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பத்தியா, அதான் எங்கள் நண்பர். இதில் இவர் புன்னகவராளின்னு போட்டிருக்காரு, அது என்ன சமாச்சாரம்? அது அந்த காலத்தில்
பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். ஓ அப்படி. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். அப்பா. வெள்ளிப்பனி மலையின் மீது உலவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். அதான் சில இந்த புன்னாகராளி போன்ற ராகங்கள்லாம் டக்குன்னு அடுப்பாம்பே அந்த அந்த மாதிரி ஏன்னா ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படி வராளின்னு போட்டிருப்பார். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. அப்படி எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு இந்த வராளின்னு போட்டிருக்கேன் எப்படிமான்னு கேட்டு அப்படி பாடி காமிச்சேன். ஸோ நான் அதை வராளிக்கு பொருத்தி பார்த்தேன். ஓ சரி சரி. என்ன அழகு என்ன அழகு. அப்பா ஒரு கரவொலி என்னுடைய நண்பனுக்கு இதுதான் என் சுகானுபவம். இந்த ரசனை தான் சுகானுபவம். இப்போ மழலையா குழந்தைகள் பாடின ஆனால் நல்ல உச்சரிப்போடு பாடின அந்த மெட்டு கேட்டோம். பாரதியாருடைய வீட்டில் புழங்கி வரக்கூடிய மெட்டு கேட்டோம். அதுக்கப்புறம் புன்னகவராளின்னு போட்டிருக்காரு, அதனால் அவர் தான் போட்டிருப்பார் தோணுது இல்லையா? அந்த மெட்டு அதுவும் நம்ம கேட்டோம். 3 மெட்டு நமக்கு பதிவாச்சு. இந்த ஒரு பாட்டு வந்து அது ஒரு கண்ணி வந்து வேறு வேறு திரைப்படங்களில் பல பல மெட்டில் வந்திருக்கு. அது என்னென்னு எல்லாமே அழகாக தான் இருக்குது. அதான் இல்லை இது படம் ஞாபகம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மீடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். எம்பி சீனிவாசன் டியூன். பாடும்போது பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மீடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். அது வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் சேருவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஓஹோ. இது என்னன்னா இப்போ ராஜ்குமார்ட்டே இந்த விண்ணப்பத்தை வைக்கலாம். இது ஒரு மெட்லி பண்ணி கூட ஒரு மெட்டு பண்ணி அதான் இந்த புன்னகவராளி நீங்கள் வீட்டில் பாடுற மெட்டு. இப்போ எம்பி சீனிவாசன் சொன்னது வெள்ளிப்பனிமலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். என்னன்னா ராமநாதன் ஜி ராமநாதன் சார் பாடும்போதே எங்கள் அம்மா சொல்லுவா, அவருக்கு வந்து அந்த பிர்கா சாரிக்கிறோம் சல்லு விழும். ஸோ அந்த பிர்கா விழுறதுக்கு அந்த காலத்து யாருன்னா ஒரு லோகநாதன் சாரோ ஒரு சீர்காழி வெள்ளிப்பனிமலையின் மீதுலவுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். அங்க அது என்ன 2 எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் பாரத தேசம் என்று தோள் அடுத்த வருஷம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள். அந்த அவ்வளோ எக்ஸ்பிரஷன் அதில் கொண்டு வந்துருப்பார். இது அப்படி இருக்கா? அங்கே கை கொடுத்த தெய்வத்தில் இதே பாட்டிலேருந்து ஒரு ஸ்டான்ஸா எடுத்து எம்எஸ்வி போட்டிருப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஊட்டி விளையாடி வரும். எனக்கு ஏன் இது மறக்கவே மறக்காது, மனசுக்கு ரொம்ப நெருக்கமானதுன்னா, என் குருநாதர் என்ன லடாக் கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே சிந்து நதி வருது. அவர் ஒரு பாறையில் உட்காத்தி இந்த பாட்டு பாடினேன் நான். அவர் பாடும்போது அவர் தெலுங்கர். என்ன பாரதியா அப்படின்னு கேட்டார். ஆமாம், சொல்லு திரும்ப பாடு, என்ன சொல்கிறாரு பாரதி அப்படின்னு கேட்டார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். அவரை வந்து சிந்து நதி இதில் உட்காத்தி வச்சு
ஆனால் இதில் என்ன ஒரு நுணுக்கம், இதையும் அப்படி சேர்த்து சொல்லிடலாம். அது ஏன் சிந்து நதி? வேறு நதி இல்லையா? வேற சொல்லலாம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அங்கே போயிட்டான். ஆனால் நிலவுன்னு வரும்போது சிந்து நதி. எனக்கு அங்கே எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தார், அதனால சொல்கிறேன். அது வந்து நீங்கள் லடாக் போனால் தான் அது புரியும். அங்கே இருக்கிற ஹிமாலயாஸே வித்தியாசமாக இருக்கும். அதாவது பெரிய பெரிய மணற்குன்றுகள் மேலே வெனிலா ஐஸ்கிரீம் வச்ச மாதிரி இருக்கும். பாறைகள் இருக்காது. ஒரு டெசர்ட் ரீஜன் மாதிரி இருக்கும். ஒரே நேரத்தில் யூ கேன் டை ஆஃப் சன்ஸ்ட்ரோக் அண்ட் ஃப்ராஸ்ட் பைட். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான இடம். அந்த ரேரிஃபைடு அட்மாஸ்பியரும்பாங்களே அது மாதிரி. அங்கே இந்த ஹையஸ்ட் மோட்டாரபிள் ரோடு ஆன் எர்த்துன்னு இருக்குது. கார்துங்லா பாஸ் 18,348 அடி. அங்கே குருஜி போய் உட்காந்து வச்சு அப்போ இவர் சொல்கிறார், இந்த இடத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? யூ கேன் டை ஆஃப் சன்ஸ்ட்ரோக் அண்ட் ஃப்ராஸ்ட் பைட் அட் தி சேம் டைம். எவ்வளோ பெரிய இடம் பாருது அப்படின்னு தமாஷ் பண்ணார் அவர். அந்த அந்த ஒரு டெசர்ட் ரீஜனில் ஒன்றுமே இந்த ஸ்கை அதை விட கிளியராக ஸ்கை பார்க்க முடியாது. 12,000 அடி லே ஏர்போர்ட்டு, அவ்வளோ கிளியர் ஸ்கை. அதில் நிலவொளி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்பெக் ஆஃப் க்ளவுடு கூட இல்லாத, ஒரு துளி மேகம் கூட இல்லாத ஒரு இது. தூசுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அடி அந்த உயரத்தில். அவ்வளவு அழகான ஒரு இது. அங்கே நிலவு, அந்த சிந்து நதியின் மிசை நிலவினிலே. அவனுடைய ரசனை என்ன? சேரனன் நாட்டிலம் பெண்களுடனே. தெலுங்க பாட்டுக்கு வச்சுக்கிட்டான், நிலவை சிந்து நதிக்கு வச்சுட்டான், அந்த ரீஜனுக்கு வச்சுக்கிட்டான். பெண்களை சேரனன் நாட்டுக்கு வச்சுக்கிட்டான். ஒரு ரசனையை பாருங்க. சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். அந்த தோணி ஓட்டி பார்த்தா தான் தெரியும் அங்கே எவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு. இந்த நிலவு வந்து விவரிக்கவே முடியாது நிலவொளியை. அங்கே நான் அதை அனுபவிச்சிருக்கேன், அதனால சொன்னேன். அந்த ராத்திரி வந்து உள்ளேயும் உட்கார முடியாது, வெளியிலையும் வர முடியாத ஒரு வானிலை அங்கே. அதை பார்த்தா அப்படியே பிரமிச்சு போயிடும். ஒவ்வொரு நாளும் பௌர்ணமி மாதிரி இருக்கும். அப்படியே அப்படியே போட்டு அந்த அமுத குழம்பாக இருக்கும் அந்த மாதிரி. அதுதான் அந்த பாட்டினுடைய இது. அது எங்கே இருக்குது? நேர் இங்கே வரான் பாருங்க. சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேத்துவை மேடுருத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம், சிந்து நதியின் மிசை நிலவினிலே, சேரன நாட்டிலம் பெண்களுடனே, சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வரும். என்ன அழகு பாருங்க. இது ஒரு சின்ன அடிஷன், ஒன்றும் இல்லை, நிறைய சொல்ல. இதை வந்து சின்னதுன்னு நிறைய எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஒரு நாளைக்கு MSV சாரோட இந்த ஏதோ ஒரு ரெக்கார்டிங் போயிருந்த போது அவர்கிட்ட, தம்பி இந்த பாட்டு கேட்டிருக்கேளா அப்படின்னாரு. என்ன பாட்டு சார்? தான் சிந்து நதியின் இசையா? நான் ரொம்ப தான் போட்டிருக்கேன் சார். கேட்டேன். அது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முதல்ல 4 வரி யோசிச்சு பாடுற மாதிரி. ஃபர்ஸ்ட் தாளத்தில் வராது. ஆமாம். அவர் சொன்னார், பாட்டு எழுதும்போது கொஞ்சம் யோசிச்சு தானே எழுதுவா. சிந்து நதியின் இசை, ஆமாம் அப்படிதான் இருக்கும். அது நிலவினிலே சேரனம் நாட்டிலம் பெண்களுடனே அப்படி போகும். அதனால முதல்ல ஒரு கவிஞன் எப்படியா பாட்டு எழுதுவான்? யோசிச்சுட்டான்னு எழுதுவான். அதனால நான் அந்த முள்ள அப்படி யோசிச்சு போகிற மாதிரி போட்டேன். ஏன்னார் கரெக்டு சார். அது பரவாயில்ல. கூடவே இதையும் சொல்லிடுறேன். ஒரு நடன நிகழ்ச்சிக்கு பாரதியார் பாடல்களை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. பண்ணேன். எதாச்சும் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அன்றைக்கி சாயங்காலம் நிகழ்ச்சி, அன்றைக்கி காலையில் ஒரு சின்ன ஒத்திகை வச்சுருந்தாங்க. நீங்களும் வந்து கேளுங்க. நான் ஆடி போயிட்டேன். இந்த மிசை வரவே இல்லை, மீசை தான் வருது அவங்களுக்கு. அது பாரதி பாட்டுன்றதுனால அதுக்காக அந்த இடத்துல மீசை கிடையாதுமா. சிந்து நதியின் மீசை மீசைன்னு இன்னும் ஒரு ராகம்லாம் போட்டாங்க. ரொம்ப வணக்கத்தோடு மீசை என்பது வேறு, மிசை என்பது வேறு தெளிவுபடுத்தி. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம். அது பாருங்களேன், எனக்கு MS வீட்டில் இது பிடிச்சது என்னென்னா,
கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி. அது எம்எஸ்சி குரலே கேட்கலாம், பாடினது டிஎம்எஸ். காவிரி வெற்றிலைக்குமாறு கொள்வோம், சிங்கம் மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம், சிந்து நதி. என்ன அழகான பாட்டு. இது எம்எஸ்வி எடுத்து போட்டது. அங்கே கப்பலோட்டிய தமிழில் ஜி ராமநாதன் அப்படி எங்கள் அப்பா, அது நீ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நாங்களும் மோகனாம்பாலும் சில்லு சில்லு ரமாமணியும் பக்கத்தில் உட்காந்தா சரியாக வராதேன்னு பார்த்தேன். ஆயுதம் செய்வோம் தலை ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம், ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் சொல்வோம், வெள்ளிப்பனிமலை மீதுலவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம். இல்லையா? இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படி ஒன்று விட்டுற முடியாது. முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே. அது என்னால் அந்த மாதிரி பாட முடியல, அதெல்லாம் பற்றி கவலைப்படாது. லோகநாதன் சார் பாடும்போது முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, நத்தின மக்கினிய பொருள் கொணர்ந்தே, நத்தின மக்கினிய பொருள் கொணர்ந்தே, நம் அருள் வேண்டுவதும் மேற்கரையிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே. வெள்ளிப்பனிமலை அப்படியே அதே பாடம் நமக்கு அந்த பெய்ஜமோட பாடமாயிருக்கும். ஆயுதம் எங்க இருக்கு, காகிதம் எங்க இருக்கு? எப்படி சேர்க்கிறான் பாருங்க. ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படிங்கிறான். ஜெயகாந்தன் சொல்லுவார், சொல்லேர் உழவர் பகை கொள்ளற்க. ஒரு பேர் சொல்ல விரும்பல. அப்போ மந்திரியாக இருந்த ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு மிரட்டல் மாதிரி சொன்னார். அந்த மந்திரிக்கு திருக்குறள் தெரியும் என்று நம்பலாமா அப்படின்னு கேட்டார். சொல்லேர் உழவர் பகை கொள்ளற்க குறள் எடுத்து சொன்னார். என்னென்னா, ஒன்று வந்து தி பென் இஸ் மைட்டியர் தேன் த சோர்டு சொல்கிறோம் இல்லையா? வாளை காட்டிலும் தாள் இன்னும் கூர்மையானது, எழுத்து கூர்மையானது. அதனால தான் அங்கே ஆயுதம் செய்வோம், இங்கே காகிதம் செய்வோம். ரெண்டும் வேணும், ஒரு நாட்டுக்கு ரெண்டும் வேணும். ஒரு இன்டலெக்சுவல் பிரில்லியன்ஸும் வேணும், ஒரு சாத்திர தர்மமும் வேணும். ரெண்டும் அந்த அது சேர்த்து சொல்லுவார். அதனால் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்பம். எவனாவது சொல்லியிருப்பானா? உலக இலக்கியத்தை சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம்னு சொன்ன உண்டா? இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஸ்வச் பாரத், இன்றைக்கி அது ரொம்ப தேவைப்படும் பொழுது அது ஒரு இயக்கமாகவே கொண்டு வந்து நம்ம பேசுகிறோம். எதையும் சேர்க்குறோம். சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படிங்கிறான். இதெல்லாம் யார் நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க? அதனால தான் அது முடியும். பட்டினில் ஆடையும் பஞ்சில் உடையும் பண்ணி மலைகளென வீதி குவிப்போம். ஏன்னா எவ்வளோ பார்த்துருப்பான், கிராமமாக பார்த்தவன் தானே. துணி இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் பாதி துணியோடு இருக்கிறோம். அதனால் பட்டினில் ஆடையும் பஞ்சில் உடையும் நிறைஞ்ச நீ எடுத்து பேசணும். அது ஆடைன்னா இதை உடைன்னா இல்லையா? பட்டினில் ஆடை, பொன்னாடை வந்து போத்திக்கணும் ஒரு ஆடை. பஞ்சில் உடையும், பேண்ட்டு சட்டை இல்லை வேஷ்டிங்கிறது அது உடையார்.
மாற்றி போட்டால் சரியாக வராது இல்லையா? பண்ணி மலைகளென வீதி குவிப்போம், கட்டி திரவியங்கள் கொண்டு வருவார், காசினி வணிகருக்கு அவை கொடுப்போம். வெளியிலேருந்து வர மர்ச்சன்ட்ஸுக்கு நம்ம அதை கொடுப்போம் அப்படிங்கிற என்ன, அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அதாவது நமக்கு எப்போ விமோசனம், எப்போ நமக்கு விமோசனம்னா சுவாமி சின்மயானந்தா சொல்வார், இட் இஸ் ஒன்லி வென் தி மாசஸ் பிகம் பீப்புள் அ கண்ட்ரி பிகம்ஸ் அ நேஷன் அப்படிம்பார். மந்தைகள் மக்களாகும் போது தான் மண் என்பது தேசமாக உயரும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அது வந்தால் தான் இது சரிப்படும். இப்போ நமக்கு எப்போ இந்த உணர்வு வரும், நமக்கு எப்போ புரியும், நம்முடைய வரலாறு எப்போ புரியும் தெரியுமா? படித்தா மட்டும் புரியாது. யூ மஸ்ட் டெவலப் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டு திஸ் நேஷன். அப்போ தான் புரியும். இந்த நாடு அப்படி இந்த எந்தையும் இது ஆசிரா சொல்லி கேட்கணும், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. எப்படி இருப்பாங்க? அவன் அம்மா வந்து குளிச்சுட்டு வந்தாலாம், ஆத்தங்கரைக்கு போய் குளிச்சிட்டாமா, தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடி இல் போந்ததும் இந்நாடே. என்ன ரசனை அது, என்ன ஒரு லாஃப்டினஸ் அது, என்ன நொபிலிட்டி இன் தாட். அப்படி இருக்கணும். அப்போ தான் அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கிறது வரும். சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வந்தால் தன்னை போல வரலாறு புரியும், இந்த உண்மையான வரலாறு என்னங்கிறத தெரியும். இந்திய வரலாறுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டோரி ஆஃப் டைனாஸ்டிஸ் ஆஃப் கிங்ஸ், அது கிரானிக்கல் ஆஃப் மகரிஷிஸ். ஞானிகளுடைய சாசனங்கள் தான் நம்முடைய வரலாறு, அது புரிஞ்சுக்கணும். மீதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். அறிவு, ஞானம், பண்பு, மனித பண்புகள், மனித நேயம், உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பான். உயிர்களிடத்தில் அன்பு இருந்தால் தெய்வம் உண்மைன்னு புரியும். தெய்வம் உண்மைங்கிற நம்பிக்கை உண்மையிலே இருந்தால் உயிர்களிடத்தில் அன்பு கட்டாயமாக வரும். எப்படி சேர்த்து வைக்கிறோம்? இப்போ பட்டினி நாடையும் பஞ்சில் உடையும் பண்ணி மலைகளென வீதி குவிப்போம். இதெல்லாம் நிரஞ்சன் எடுத்து இளைஞர்களுக்கு சொல்லும்போது இன்னும் நல்லா இந்த பாப்பா பாட்டு இந்த கடைசி 4 வரி தான் அதனுடைய கிரக்ஸ். சொல்லு. இல்லை இப்போ நீங்கள் பாடுங்க, அதாவது எல்லாத்தையும் சொல்லிட்டு குழந்தைக்கு என்ன வேணும்? உயிர்களிடத்தில் அன்பு வேணும், லவ். தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், ஃபெய்த். வைரமுடைய நெஞ்சு வேணும், வேலர். இது வாழும் முறைமையடி, ஹவ் யூ லிவ், எப்படி நீ வாழணும், இதான் வாழும் முறைமையடி. பாப்பான்னு கடைசியில் 4 வரியில் சொல்லிட்டான். ஆமாம், அருமை. நீ சொல்லும்போது தான் நான் உணர்றேன். தெய்வம் உண்மை என்று அறிதல் வேண்டும் சொல்ல, தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். இன்னொருத்தர் சொல்லி வராது அந்த நம்பிக்கை. நோபடி கேன் இம்பார்ட் ரியலைசேஷன் பண்ண முடியுமா? then it is not realization. ஆமாம். சுதந்திரமே அப்படி தானே. ஒருத்தன் கொடுத்து இன்னொருத்தன் வாங்கிக்கக்கூடிய பொருளாக இருந்தால் சுதந்திரங்கிறது வாங்க லாயக்கற்ற ஒன்று. நம்முடைய சுதந்திரத்தை நாம தான் உணர்ந்து நமக்குள்ளே பிரகடனம் செய்து கொள்ள வேணும். பெண் விடுதலையும் அப்படித்தான். அதுதான் பாரதி நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நீ கூட ஜெயகாந்தனுடைய நினைவு ஓடிட்டு இருக்குல்லப்போ அதில் போட்டிருந்தாங்க, 10 வயதில் தொடங்கி 20 வயதுக்குள் பாரதியை படித்து முடித்து விடுங்கள், உங்கள் மீதி வாழ்க்கையை பாரதி பார்த்து கொள்வான் அப்படின்றார். இது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ரொம்ப இந்த கொட்டேஷன். 10 வயதில் தொடங்கி 20 வயதுக்குள் பாரதியை படித்து முடித்து விடுங்கள், உங்கள் மீதி வாழ்க்கையை பாரதி பார்த்து கொள்வான் அப்படிங்கிறார். அதுதான் உண்மை, பெரும். அப்பேற்பட்ட ஒரு பாட்டு பாரத தேசம். இதில் எப்படி முடிக்கிறார் இந்த பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார். அப்படியே நழிவிடுவார் அவரே. அதனால் இந்த பாட்டை எங்களுக்காக ஒரு மெட்லி பண்ணி கொடுக்கணும். இந்த எல்லா மெட்டையும் வச்சு, உங்கள் புன்னகவராலையும் இருக்கணும், நீங்கள் பாடுற மெட்டும் இருக்கணும், எம்எஸ்வி இருக்கணும், இவர் ஜி ராமநாதன் இருக்கணும், ராஜ்குமார் பாரதியும் இருக்கணும். இந்த 5 அவ்வளோ ஸ்டான்ஸாஸும் இருக்குது. நீங்கள் இதை வச்சு பண்ணி கொடுக்கணும். பண்ணுறாரு சொன்னால் போறாத ஒரு வாட்டி, அதெல்லாம் திரும்ப நொயின்னு அவர் தொந்தரவு பண்ண வேணாம். அதெல்லாம் ஞாபகமாக செய்வார். நிச்சயம் பண்ணி தருவேன். ஆமாம். எப்படி இந்த பாட்டை முடிக்கிறான் பாரதி? சாதிகள் இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். எல்லாரும் ஔவைய பாட்டிம்பான், இவன் தான் தமிழ் மகள் அப்படிங்கிறார். தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். யார் பின்ன சாதி? எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஒத்துக்கிறேன் 2 தான் சாதி. ஆனால் இவன் அதுக்கு வேறு விளக்கம் வச்சுருக்கான். பாட்டி என்ன சொன்னாங்க? சரி, தமிழ் மகள் என்ன சொன்னா? இட்டார் பெரியோர் இடாதார் சிறுகுலத்தோர், இழிகுலத்தோர். ஆமாம், இடாதார் இழிகுலத்தோர், பட்டாங்கில் உள்ளபடி சொன்னபடி. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். வாங்கினவன் கீழன்னு சொல்லலை,
கொடுக்காதவன் தான் கீழ்மையானவன்றான். இட்டார் பெரியோர் ஏற்பார் ஈழிகுலத்தோர் நான் சொன்னா இல்லை, இடாதார் ஈழிகுலத்தார். அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா இந்த சேரிட்டிங்கிறது வந்து இட்ஸ் அ டிஸ்பொசிஷன். அஃபோர்டபிலிட்டி மட்டும் இல்லை சேரிட்டிங்கிறது, கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்கும். இதை போகிற போக்கில் ஒரு பேசும்போது கிருபானந்த வாரியார் ஒரு அடி அடிச்சார் பாருங்க. மன்னன்னா மன்னன், வாரினா வாரி, அது கடல். அது அறம் செய்ய விரும்பு பாட்டி சொன்னாங்க. என்ன அர்த்தம்? எல்லாம் ஒன்று. அவர் என்ன அர்த்தம்னு கேட்டார்னா அப்புறம் எவனா சொல்லுவானா? பேசாமல் இருந்தாங்க. கொடுக்க விரும்பு, அது மட்டுமா? கொடுக்க விரும்பு, விரும்பி கொடுனாரு. அழுதுகிட்டே கொடுக்கக்கூடாது தம்பி, கொடுத்துட்டு புலம்பவும் கூடாது. ஐயோ ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக கொடுத்துட்டேன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறார். சாதிகள் இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். நீதி நெறியில் நின்று பிறர்க்கு உதவும் நேர்மையர் மேலவர். தி ஆனஸ்ட் பீப்புள் அவன் தான் உயர்ந்தவன்றான். நீதி நெறியில் நின்று பிறர்க்கு உதவும் நேர்மையர் மேலவர். கீழவர் மற்றோர் மொத்த பேரி சேர்த்து சொல்லிட்டான். இது எல்லாரும் கீழவர்கள். அருமையான பாட்டை எம்பிஎஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. சொல். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல்லமிழ்தம் என்போம். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல்லமிழ்தம் என்போம். நீதி நெறியில் நின்று பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோ. அது வந்து ஒரு கோரஸ் வாய்ஸஸ்ல கேட்கும். அதில் அதுவும் இந்த கடைசி 2 வரி வந்து தாளம் இல்லாமல் நிதானமாக சொல்லும்போது ஒரு பிரகடனம் மாதிரி இருக்குல்ல, பாரதி செய்யக்கூடிய பிரகடனம் இல்லை, இட்ஸ் அ டிக்ளரேஷன் ஆஃப் தி பாய்ட். அது அழகாக அப்படி வந்துரு. அடுத்து ஒரு பாட்டு, எங்கள் மகாகவி பாரதி அப்படின்னு ஒரு நெடுந்தொடர் போயிட்டுருக்கு டிடி தமிழில். அது என்ன சேனல்னு கேட்குறாங்க. இந்த பேரை மாற்றினா வர குழப்பம். பொதிகை தமிழான அப்புறம் அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. டிடி தமிழ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 9:30 மணிக்கு. இட்ஸ் அ டாக்யூ ட்ராமா. அது என்ன டாக்யூ ட்ராமா அப்படின்னா, ட்ராமா இருக்குது, அதில் டாக்குமெண்ட்ரியும் இருக்குது. எப்படின்னு கேட்டால், பல விற்பனர்கள் வந்து பாரதியாரை பற்றி முக்கியமான இடங்களில் பேசுகிறாங்க. அதில் காட்சிகள்லாம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு அப்பாவும் மகனும் போடுன்னு போடுறாங்க. இந்த அப்பா இங்கே உட்காந்துருக்கார், மகன் அங்கே உட்காந்துருக்கார். நிரஞ்சன் பாரதி அங்கே. நிரஞ்சன் ஒரு முறை எழுந்து அப்படி கேமராக்கு திரும்புங்க. அதில் தேசமுத்து மாறி பாட்டை பற்றி நிரஞ்சன் சமீபத்தில் பேசியிருப்பார். அந்த ஒன் ஆஃப் தி எபிசோட்ஸில் அதுவாக இருக்கும். அதாவது உப்பளம்ங்கிறது வந்து ஒரு ஊர் இல்லை, ஊரினுடைய ஒரு பகுதி. அதுக்கு என்ன சொல்கிறது? புறநகர் சொல்லலாம். இல்லை உப்பளத்துக்கு சால்ட், அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஆமாம், ஏன்னா இங்கே சால்ட்டு கொட்டாஸ்னு ஒன்று சொல்லி அது என்ன இங்கிலீஷ் வார்த்தைன்னு. சரி, அங்கே தான் இந்த உப்பு தயாரிக்கக்கூடிய ஒரு இடம், பகுதி உப்பளம். அது ஊருக்கு புறத்தில் இருக்குது. அங்கே சேரி பகுதி, அங்கே ஒரு மாரியம்மன். பாரதியார் வாழ்ந்த காலத்திலேயே புதுச்சேரியில் அது வந்து அதிகமாக யாரும் போகாத ஒரு இடமா தான் இருந்தது. அங்கே வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்னு இப்போ சொல்கிறோம்ல, அவங்களாம் உட்காந்து சீட் ஆடுறது, வேறு அவங்களுடைய ஒழுக்கத்தை ஆச்சாரத்தை அனுஷ்டிப்பது, அது மாதிரி இருக்கக்கூடிய இடமா தான் இருந்தது. நம்மளால் அங்கே போய் பாடுறார். இந்த பாட்டு வந்து மறக்க முடியாத பாட்டு. புதுவை உப்பளங்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் தேசமுத்து மாறி அப்படின்னு இவ்வளோ பெரிய தலைப்பு கொடுத்துருக்காரு இந்த பாட்டுக்கு பாரதியார். புதுவை உப்பளங்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் தேசமுத்து மாறி அப்படின்னு. இது வந்து பாட்டு தொகுதியில் கையெழுத்து பிரதி கிடச்சிது. முத்தாக இருக்கும் கையெழுத்து, அவருடைய கையெழுத்து. ஒரு அடித்தல் திருத்தல் இருக்காது. வாரா சொல்லுவார், அவன் மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளி வைக்க மாட்டான், சந்தன போட்டு விடுவான். பர்ஃபெக்ட் சர்க்கிள்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா.
அப்பேற்பட்ட ஒரு இது அதில் இது பிற்பாடு அவர் இறந்த பிறகு சுதேசி கீதங்கள் 2ஆம் பாகம் 1922 மார்ச்சில் அது வெளிவருகிறது. 1908 தேசிய கீதம் நாட்டுப்பாட்டு அதில் வெளியே வந்திருக்கு. அப்போது இவர் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா 1908 தானே புதுச்சேரிக்கு போகிறார். போய் கொஞ்ச நாள்லேயே இந்த உப்பளம் முத்துமாரி மேலே ஒரு தேச முத்துமாரி மேலே அவர் பாடியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாரதிய அன்பர்களாகிய நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு அல்வா துண்டு மாதிரி இந்த சின்ன சின்ன செய்திகள்லாம். 1918 பரளிசு நெல்லையப்பர் சுதேச கீதங்களை வந்து நாட்டுப்பாட்டுன்னு பிரசுரம் பண்ணுறார். அதுலேயும் வந்து இந்த தேசமுத்து மாதிரி வந்திருக்கு. இந்த தேசமுத்து மாதிரி பாட்டு எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்க இங்கே எங்களுடைய நெடுந்தொடரில் வந்துச்சு இந்த பாட்டு. தெடியுனை சரணடைந்தேன் தேசமுத்தும் மாரியம்மா தேசமுத்தும் மாறி கெடதனை நீக்கிடுவாய் கேட்டவரம் தருவாய் நான் கேட்டவரம் தருவாய் பாடியுனை சரணடைந்தேன் பாசம் எல்லாம் களைவாய் கெட்ட பாசம் எல்லாம் களைவாய் கோடி நலம் செய்திடுவாய் குறைகள் எல்லாம் தீர்ப்பாய் எந்த குறைகள் எல்லாம் தீர்ப்பாய் எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி இவன் இணங்கி நிற்பான் பாவி ஒப்பியுன தேவல் செய்வேன் உனதருளால் வாழ்வேன் நான் உனதருளால் வாழ்வேன் சக்தி என்று நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி நல்ல தமிழ் கவிதை பாடி பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும் கெட்ட பயம் அனைத்தும் தீரும் ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும் அந்த அருமறைகள் கூறும் யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம் யாதும் அவள் தொழிலாம் துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்திடுவோம் அந்த சொல்லை மறந்திடுவோம் இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள் யாவும் அவள் தருவாள் நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு இது 4 மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் நாம் அதிக வரம் பெறலாம் நாம் அதிக வரம் பெறலாம். இந்த ஓணத்துக்கு இந்த ஒட்டு வரும். பாடியுனை சரணடைந்தேன் பாசம் எல்லாம் களைவாய் கெட்ட பாசம் எல்லாம் அதே மாதிரி கோடி நலம் செய்திடுவாய் குறைகள் எல்லாம் தீர்ப்பாய் என்ற குறைகள் எல்லாம் தீர்ப்பாய் எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி இவன் இணங்கி நிற்பான் பாவி. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு ஒட்டு சொல்லு வரும். ஒவ்வொரு வரியிலையும் வரும். ரொம்ப 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 அழகு. இது அம்மா பாடியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் அப்படித்தான் தெரியும். ஏன்னா இந்த மகாகவி வீட்டில் பாடுற மகாகவி பாரதி நெடுந்தொடரில் என்னை அறியாமல் நான் இதே மெட்டில் தான் நான் பாடியிருக்கேன். ரங்காவையும் பாட வச்சுருக்கேன். இதுதான் எங்கள் அப்பா சொல்லுவார், ஆல்வேஸ் ரிமெம்பர் குட் திங்ஸ் ஹேப்பன் இன் ஸ்பைட் ஆஃப் யூன்னு வர. அதுதான் அவர் ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும்தான் அதில் வச்சுருப்போம். எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி இங்கு இணங்கி நிற்பான் பாவி ஒப்பையுனதேவல் செய்வேன் உனதருளால் வாழ்வேன் இங்கு உனதருளால் வாழ்வேன் சக்தி என்று நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி இன்ப தமிழ் கவிதை பாடி பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும் எங்கள் பயம் அனைத்தும் தீரும். ஆதாரம் சக்தி வாழ்க்கையில் மறக்க முடியாத வேத வாக்கு. ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும் யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம். எங்கே யார் எழுதியிருப்பான்? உலகத்தில் எவனால் எழுத முடியும் அப்படி ஒரு வார்த்தை? நம்பினார் கெடுவதில்லை. நான் ஒருத்தனை நம்புகிறேன், அவன் எனக்கு துரோகம் பண்ணுறான், அப்போ அது அவன் பிரச்சனைடா, அவன் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். நாம் நம்பணும். நம்புவது வந்து ஒரு கொள்கையாக இருக்கக்கூடாது, ஒரு கோட்பாடாக இருக்கணும். எங்கள் வாத்தியார் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. தம்பி, கொள்கைக்கும் கோட்பாடுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நீ கொள்வது கொள்கை, உன்னை கொள்வது கோட்பாடு. அப்போ இயல்பாக வரணும் நம்பிக்கைங்கிறது, இல்லையா? நீங்கள் அம்மாவையும் அப்பாவையும் ஏன் மனைவியும் ஆராய்ச்சி பண்ணி அப்புறமா நம்புவீங்க? ஐயோ, அது பேர் நம்பிக்கையா? அவமானம். அது மாதிரி இயல்பாக வரணும். இந்த இறைவன் என்னை காப்பதற்காகவே நியமிக்கப்பட்டவன்கிற அந்த ஒரு மதர்ப்பு இருக்கணும், அந்த திமிர் இருக்கணும். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு
வேதத்தினுடைய சாரமே அது. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் தருவாள். நம்மளால என்ன பெருசாக கேட்டுற முடியும் இல்லையா? நல்ல ஒரு கற்பக விருட்சத்திட்ட போய் நின்று ஒரு கப்பு காஃபி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்போம், அவ்வளோதான் வரும். பிச்சைக்காரனுக்கு வந்து லாட்ரி சீட்டில் விழுந்தால் வெள்ளியில் திருவோடு வாங்கிப்பான், வெள்ளியில் திருவோடு வாங்கிப்பான்வாங்க. அது மாதிரி இருக்கும். நம்பினார் கெடுவதில்லை, நம்பிக்கை வேணும். திரும்ப ஜெயகாந்தன் தான் பாரதியாரை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், நான் ஒன்று சொல்வேன், நம்பிக்கை இல்லாதவன் கவிதை எழுத வரக்கூடாதுன்னு. ஏன்னா அவன் ஒரு துன்பத்தில் இருந்தானா அந்த துன்பத்தில் மற்றவங்களெல்லாம் போட்டு துவச்சி எடுப்பான். அது கூடாது. நம்மளை ஒரு கவிதை சொல்லி ஒருத்தன் கேட்டான்னா அதுக்கப்புறம் அவன் மனசில் பற்றிக்கணும். அது அவன் போகும்போது அப்போ என்ன அவனுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடுமா? அவனுடைய கவலைகளுக்கெல்லாம் அவனுக்கு தீர்வு வந்துடுமா? அதல்ல. அதைத்தான் ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார். என்னன்னா கடலை பற்றி சொல்லும் பொழுது தி லாங்குவேஜ் ஆஃப் எட்டர்னல் கொஸ்டின்ஸுங்கிறார் சமுத்திரத்தை. தி லாங்குவேஜ் ஆஃப் எட்டர்னல் கொஸ்டின்ஸ். ஏன் அப்படி நிரந்தரமான கேள்விகளுடைய மொழி தான் இந்த கடல் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? நான் கடற்கரையோரமே வாழ்ந்தவன். அங்கே போய் உட்காந்தா இன்னும் எவ்வளோ சுமைகள் இருக்கலாம், பிரச்சனையெல்லாம் இருக்கலாம். உட்காந்தா அப்படி கடலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து ஒரு நிம்மதி ஏற்படுது. அப்படி மண்ணை உதறி விட்டு வரும்போது அப்பா ஆனால் மனசெல்லாம் லேசாகுது. பிரச்சனைகள் தீர்ந்து போச்சா? ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் கிடைச்சிச்சா? இல்லை. இந்த நிம்மதி எங்கேருந்து வந்தது? நம்முடைய கேள்விகளை எல்லாம் அந்த கடல் விழுங்கி விட்டது. அதனால் அந்த நிம்மதி வருது. இதை ஜெயகாந்த் இப்படி சொல்லுவார், இளைஞன், எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட்டால் எங்கே போய் வாழ்வதுன்னு. அதுதான் என் நம்பிக்கை. அப்போ என்ன கற்றுக் கொடுக்குறான் பாரதி? நம்பினார் கெடுவதில்லை என்னும் பொழுது சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் ஒருவன் அதிலேயே திரும்ப திரும்ப சிக்கிக் கொள்வான். இன்பமாயினும் சரி துன்பமாயினும் சரி வரவோ இழப்போ செலவோ எந்த சூழ்நிலையை காட்டிலும் உயரமாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உயரமாக நிற்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை தருவதுதான் பாரதியின் பாட்டு. துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்திடுவோம். துன்பமே இயற்கை என்னும் சொல்லை எப்படிடா துன்பம் இயற்கையாகும் அப்படிங்கிறான். ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலகு இன்பக்கேணின். எவன் சொன்னா? ஷோமிய போயட். உலகு இன்பக்கேணி. அவன் சொன்னான். அடுத்த வேளை சோத்துக்கு உத்தரவாதம் இல்லாத போது அவன் சொன்னான் உலகு இன்பக்கேணின்னு. அதுதானே அவனுடைய பெருமை, அருமை. நண்பா நண்பா நண்பா. சுதேசி கீதங்கள் 2ஆம் பாகம் மார்ச் 1922 வெளிவந்த இன்னொரு பாட்டு. 40 வருஷத்துக்கு முன்னால் நான் முதல்ல ராஜ்குமார் பாரதி குரலை கேட்டபோது அதில் நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி. வேறு யார் பண்ணாலும் சரியாக வராது. நான் அந்த அபாயகரமான முயற்சியில் ஈடுபடவே மாட்டேன். அப்பப்போ ஒரு அகிம்சை உணர்வு வரும், அப்போ நான் பாடாமல் இருந்துருவேன். பாரதி தந்த தலைப்பு இந்த பாட்டுக்கு நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி, செல்லம்மா பாட்டு அப்படின்னு தான் பாரதி கொடுத்த தலைப்பு. பிற்பாடு இந்த செல்லம்மாவா கண்ணம்மாவா மாற்றினார் அப்பாத்துரை அப்படிங்கிறது நமக்கு தகவல். இதை சகுந்தலா பாரதி அவங்க புஸ்தகத்தில், என் தந்தை புஸ்தகத்தில் நிறைய பாட்டு நிறைய கண்ணம்மா பாட்டு செல்லம்மா பாட்டு தான் அவங்க தீர்மானமாக சொல்கிறாங்க. ரொம்ப தீர்மானமாக அவங்க அதில் சொல்கிறாங்க. இப்போ கூட படித்தேன் அதை. எங்கள் கண்ணம்மா புது. ஆமாம், அது முழுக்க செல்லம்மா பாட்டு தான் அது. இது நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி. நான் இது என்ன நினச்சேன், ஆனால் அவர் அதில் தெளிவாக போட்டிருக்கு செல்லம்மா பாட்டுன்னு போட்டிருக்கு. செல்லம்மாவுக்காக பாரதி எழுதின பாட்டை கேட்போமா? கொள்ளு பேரம் வாயிலாக, எள்ளு பேரம் முன்னிலையில். இந்த டியூன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம். இங்கே இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, ராஜ்குமார் பாரதியோடைய அண்ணா வந்திருக்கார். ஒரு ஆங்கிலத்திலும் தமிழிலும் புலமை பெற்றவர். இன்னொரு கொள்ளு பேரணி நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு. இது ஒரு மேற்கத்திய இசையினுடைய தாக்கத்தில் இருக்கும் இந்த பாட்டில். நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி கண்ணம்மா செல்லம்மா செல்லம்மா பாருங்க. தன்னையே சசி என்று சரணமெய்தினேன் செல்லம்மா
செல்லம்மா ஓ, ஓ. பொன்னையே நிகர்த்தமேனி மின்னையே நிகர்த்த சாயல் பின்னையே நித்திய கன்னியே கண்ணம்மா கண்ணம்மா நோ கண்ணம்மா. செல்லம்மா செல்லம்மா மாற நம்புகள் என் மீது வாரி வாரி வீச நீ கண் பாராயோ வந்து சேராயோ செல்லம்மா செல்லம்மா யாவுமே சுகமுனிக்கோரீசனாம் எனக்கும் தோற்றம் மேவுமே இங்கு யாவுமே செல்லம்மா யாவுமே சுகமுனிக்கோரீசனாம் எனக்கும் தோற்றம் மேவுமே இங்கு யாவுமே செல்லம்மா செல்லம்மா நின்னையேறதி என்று நினைக்கிறேனடி செல்லம்மா 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 செல்லம்மா. கேட்டிருக்கோம்மா இது? இந்த இந்த மெட்டு கேட்டிருக்கீங்களா? பாரதி செல்லம்மாக்காக எழுதின பாட்டு. அது கேட்குறது எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, மனசு போட்டு பிசையுது போட்டு. அவனால் என்ன கொடுக்க முடிஞ்சது மனைவிக்கு? பாட்டை தான் கொடுக்க முடிஞ்சதுன்னு சில பேர் சொல்லலாம். அவன் பாட்டு, அவளுக்கு அவன் பாட்டு எழுதியிருக்கானே அப்படின்னு சில பேர் கொண்டாடலாம். அது அவரவர் மனநிலையை பொறுத்தது. எனக்கு இது நல்லா புரிஞ்சுக்க முடியும். எனக்கு திருமணமாகி இப்போது இந்த மே மாதம் 44 ஆண்டுகள் முடியுது. நமக்கு வந்து 5ஆம் தேதி சம்பளம் வரும். நான் ஹிண்டு ஆஃபீஸில் இருக்கும். 6, 7, 8, 9 தேதி தெரியும். அதுக்கப்புறம் 25, 26ன்னு வந்துடும். தேதி காணாமல் போயிடும். அவ்வளோதான் இருக்கும். அப்போது உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் வேலையை விட்டு வந்தப்புறம் சம்பளம் ஏறி போச்சு நல்லா. கலீக்ஸ்லாம் ஃபோன் பண்ணி தான் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு தொலைச்சிருக்கூடாதாடா நீ அப்படிம்பாங்க. அது மாதிரி இருக்கும். என்ன இருக்கும், மனைவியுடைய பிறந்த நாள் வரும், எங்களுடைய திருமண நாள் வரும். நான் அவளுக்கு நகையும் புடவையுமா வாங்கி கொடுக்குறது அதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு வசதி கிடையாது. பார்த்தா உங்களுக்கு தெரியாது. ஆஸ்திரேலியாவை மறிவு விலைக்கு வாங்கி போட்ட மாதிரி உட்காந்துருப்பேன். அதுதான் சொத்து பத்தும் ஒன்று நமக்கு இல்லை, ஆனால் சொகத்துக்கு ஒன்றும் குறவில்லை. என்னை பத்தை போட்டு வறுத்தெடுத்தா பழகி போச்சு வலி இல்லை. மொத்த உசுரையும் காலில் சின்ன மூட்டை கட்டி போட்டுட்டேன். ஒரு சத்தம் இல்லாமல் கிடக்குறேன், சாலை இல்லாமல் நடக்கிறேன். செத்து விழுகிற கணம் வரும் முன்னர் முத்தம் கிடைக்குன்னு முழுசு நம்புகிறேன். அப்படி இருக்கேன் நான். ஸோ அப்போ அவளுக்கு பாட்டு தான், ஒரு பாட்டு இல்லை ஒரு கவிதை. அவள் பிறந்த நாளுக்கோ திருமண நாளுக்கோ அதுக்கு அப்படி மகிழ்ந்து போயிடுவா அவள். நான் இன்றைக்கி வந்து யோசித்து பார்க்குறேன். செல்லம்மாவும் மகிழ்ந்திருப்பா, கட்டாயம் மகிழ்ந்திருப்பா, வெக்கப்பட்டிருப்பா, கூட ஒரு கோபமும் இருக்கும். எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறேன். இதெல்லாம் பாட்டு மட்டும் நல்லா பாட்டு பாடிட்டு ஒரு சம்பாதிக்கிறது மட்டும் வக்கில்லை. அவள் சொல்லியிருப்பா, பொறுமை இருப்பா இல்லையா? அதுவும் உண்மை, இது உண்மை தானே? உண்மை தானே, அதுவும் உண்மை, இது உண்மை தானே. அதனால் எல்லாம் கலந்து கட்டியிருந்தது. ஒரு பாரதியினுடைய மேதாவிலாசத்தை வியக்கிற அளவுக்கு செல்லம்மா அவனுடைய அந்த ரோல், அவளுடைய பங்களிப்பை நான் வியந்து போகிறேன் பார்த்து. அம்மா சொல்லியிருக்கா, பிற்காலத்தில் செல்லம்மா பாட்டுக்கு எல்லா பாடல்களும் மனப்பாடம். எல்லா பாட்டும் மனப்பாடம். ஏதாவது தப்பு பண்ணா என்ன பாடுற அப்படின்னு திட்டுவா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. எல்லா பாட்டும் மனப்பாடம். அந்த அளவுக்கு வாங்கினேன். அந்த டைம் எடுத்துனா கூட உள்ள அதை இறங்கி விட்டு. ஆமாம், இறங்கியிருக்கு. அது எப்படி இல்லாமல் போ. யாவுமே சுகமுனிக்கு ஓர் ஈசனா. வியாசர் மகன் சுகமுனிவருக்கு எதை பார்த்தாலும் கடவுளாக தெரியுதான். இவருக்கு எதை பார்த்தாலும் செல்லம்மாவாக தெரியுதான். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நயத்தை ரசிச்சுக்கோ. யாவுமே சுகமுனிக்கு ஓர் ஈசனாம். சுகபிரம்மத்துக்கு எதை பார்த்தாலும் பரம்பொருளாக தெரிகிறது, இறைவனுடைய தோற்றமாக தெரிகிறது. பாரதிக்கு உன் தோற்றம், எனக்கு உன் தோற்றம், யாவுமே சுகமுனிக்கோர் ஈசனாம். அப்படி அன்வயப்படுத்தணும். எனக்கு வந்து எங்கே பார்த்தாலும் உன் தோற்றம், இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ். பாரதிக்கு பாரதி தான் அகராதின்னு கிவா ஜெகநாதன் பேசுவார். என்னென்னா, தீர்த்தக்கரையினிலே பாட்டு வரும்ல, அதில் ஒரு வார்த்தை வரும், பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுது அப்படின்னு. தோற்றம் எங்கே பார்த்தாலும் உன்னுடைய தோற்றமே தெரியுது. அங்கே சேர்க்கலாம். அது அதுக்கு ஒரு காணுமிடந்தோறும் நின்றன் கண்ணொளி கண்ணினொளி வீசி. அதான் எங்கள் அப்பா இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். அது அந்த காலத்தில் யாரோ பெரியப்பாவோ யாரோ ஒருத்தர் வருவாங்க ஊருக்கு. ஸ்டேஷனுக்கு போய் பெரியப்பாவை கூட்டின்னு வாண்டுவாங்க.
டிஸ்கஸே பண்ண முடியாது. அப்போ இப்போ மாதிரிலாம் அப்பாட்ட பேசுறது அம்மாட்ட பேசுறதுலாம் அப்போ முடியாது. பெரியப்பா எப்படி இருப்பார் தெரிஞ்சாதானே நான் அவரை கூட்டின்னு வருவேன். தெரியாது. ஏடா நீ தான் அப்போ பார்த்தது. அப்போ நான் இன்னும் 3 வயசு குழந்தைய பார்த்துருப்பேன். இப்போ இன்னும் பெருசாக வளர்ந்துட்டியாம இவர் 3 வயசுக்கு 8 வயசுக்கு ஒரு வித்தியாசம் இருக்காதுங்களா? அவர் எப்படி இருப்பாரோ எனக்கு தெரியாது அப்படின்னா போய் பாரு. ஏதோ ஒரு சொல்ல இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு. அங்கே போனால் ட்ரெயின்லேருந்து இறங்குறவன் எல்லாருமே பெரியப்பா மாதிரி தான் தெரியும். எவனை பார்த்தாலும் இதுதான் நம்ம பெரியப்பாவாக இருக்குமோ அப்படின்னு தோணும். பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுது. நம்ம யாருக்காக காத்திருக்கோமோ அந்த முகம்தான் எங்கேயும் தெரியும். இறைவனை காண இயங்குபவர்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரே காட்சி இறைவன் தான். எது நம்மை அழைக்கிறதோ அதைத்தான் நம்ம தேடுகிறோம். எது ஏற்கனவே நமக்கு வழங்கப்பட்டு விட்டதோ அதைத்தான் நாம் கோரிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கு. இந்த யாவுமே சுகமுனிக்கு ஓர் ஈசனா எனக்கு உன் தோற்றம் ஏவுமே இங்கு யாவுமே கண்ணம்மா. அப்படியே நேர வீட்டிலேருந்து நாட்டுக்கு போவோமா? பாரத சமுதாயம் வாழ்கவே. இது சுதேச கீதங்கள் முதல் பாகத்தில் வெளியில் வந்திருக்கு. சென்னை கடற்கரை கூட்டத்தில் பாரதியே பாடிய பாடல். அவர் தம்பி சி விஸ்வநாதன்ட்ட கையெழுத்து பிரதியாக கிடச்சி அதை பிரசுரம் பண்ணியிருக்காரு நம்ம சீனி விஸ்வநாதன் ஐயா. இதுக்கு சொர வரிசைகளும் அவர் கொடுத்துருக்கார். அது ஒரு நாளைக்கு எங்களுக்கு பாடி காமிக்கணும். அதுவும் இது என்ன அருமையான பாட்டு. ஆமாம், இது ரொம்ப அழகாக இருக்குது. அவர் போட்டிருக்கிறது இல்லை பியாக்னு போட்டிருக்காரு. ஆமாம், பேஹாக் தான். பேஹாக் அடிப்படைதான். ரொம்ப முக்கியமான பாட்டு. பையன் பாட்டு இனிமே தான் வரும். அடுத்து வரும். இதுக்கு அடுத்து வரும். கட்டாயமாக வரும். அந்த பையன் பாட்டு மட்டும் இல்லை, அவன் பாரதியார் கவிதையை அவ்வளோ கணீர்னு எடுத்து சொல்லுவான். பையன் அதெல்லாம் பாலாவுடைய தயாரிப்பு. கட்டாயமாக கூப்பிடுவேன். பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, இந்த உலகத்துக்கு ஒரு புதுமை, இந்த உலகத்துக்கு ஒரு புதுமை. வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ? நம்மில் அந்த புலனில் வாழ்க்கை இனியுண்டோ? நம்மில் அந்த வாழ்க்கை இனியுண்டோ? பாரத சமுதாயம் வாழ்கவே. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனு குணவிலையலின் ஜகத்தினை அழித்திடுவோம். தனி ஒருவனு குணவிலையலின் ஜகத்தினை அழித்திடுவோம். பாரத சமுதாயம் வாழ்கவே. எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்தியா மக்கள். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்தியா மக்கள். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்தியா மக்கள். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்தியா மக்கள். எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர். எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர். எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர். ஆம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர். ஆம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர். ஆமாம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர். பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. கடையத்துலேருந்து கானாடு காத்தான் வரைக்கும், திருவல்லிக்கேணி கடற்கரையிலேருந்து புதுச்சேரி வரைக்கும் இந்த பாட்டு திரும்ப 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 பாரதி பாடி மக்கள் கேட்டிருக்காங்க. என்ன ஆயிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பாட்டை அதுவும் ஜகத்தினை அழித்திடுவோம் போது மிதிப்பானான், காலை போட்டு பாட்டு வராத போதும் காலை உதைப்பானான். வாரா எழுதுறார் அதை.
சொல்லி பார்ப்பானா, சொல்லி பார்த்துட்டு கால் அப்படி மிதிப்பான், போட்டு உதைப்பானா. பாட்டு வந்து அழுத்தமாக வரும்போது ஜகத்தினை அழித்திடுவோம், ஜகத்தை அழிச்சிருவான்னு வர அது மாதிரி அப்படி போட்டு மிதிப்பான். அப்பேற்பட்ட ஒரு பாட்டு. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு வரி இருக்குது. வாட் இஸ் இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஹியூமனிட்டி? இந்தியா இந்த உலகிற்கே அளித்த கொடை எது என்பதை பாரதி இங்கே சாசனம் செய்கிறார். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான், எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்களிக்கும். ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும், ஆம் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. எப்பேற்பட்ட ஒரு உண்மையான ஒரு தத்துவத்தை சொல்கிறான்னா, இந்தியாவுடைய நலன் என்பது இந்தியர்களுக்கு மாத்திரம் அன்று உலக நலனே இந்தியாவினுடைய நலனை சார்ந்துதான் இருக்கிறது. நம்முடைய அறத்தில், நம்முடைய தர்மத்தில் நாம் எதையெல்லாம் இப்பொழுது இழக்கிறோமோ அந்த தர்மத்தை, அந்த அறவாழ்வை உலகமே இழந்துவிடும் என்பதை அந்த நாளிலேயே அவன் கண்டு கொண்டிருக்கிறான். 1908, 9, 10 அதுதான் இது. எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ராஜ்குமார் பாரதி பாடும் பொழுது எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்தியா மக்கள், அப்படி தான் பாரதியார் பாடினார். எழுதும்போது எல்லாரும் இந்திய மக்கள்னு எழுதுகிறாங்க, அப்படி தான் தோணும், இயல்பாக வரும். ஆனால் அவர் பாடும்போது இந்தியா மக்கள் தான். நீ பாடும்போது அப்படி தான் பாடினேன், அந்த ரத்தம் அப்படி தான் பாடும். இந்தியா மக்கள் அப்படி தான் பாடினார். அதை அப்பேற்பட்ட ஒரு அருமையான பாட்டு. இப்போ நம்ம உலகத்து நாயகிக்கு போவோம். ஸ்ரீவர்தனை திரும்ப அழைப்போம். இது வந்து 1920 மார்ச் 7 கடையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவண சமுத்திரத்தில் பாடியதாக அதே மார்ச் மாதம் 18 சுதேசமித்திர இதழில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ தான் அவர் எழுதினாரா நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பாட்டை இது வந்து கையெழுத்து வடிவில் அவருடைய பாட்டு தொகுதியில், பாட்டு கொத்து தொகுதியில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. வா ஸ்ரீவர்தன். இது வந்து என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, இது ஒரு பிரச்சனைன்னா எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. பாரதி ஒரு பாட்டை எப்போ பாடினாலும் அப்போ தான் அந்த பாட்டு பிறந்த மாதிரி இருக்குமா. அதனால் இல்லை எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பாடினார் அது அப்படின்னு அந்த ஒரு சண்டை உண்டு. இல்லை எங்ககிட்ட தான் பாடினார். இது இருக்கு பாருங்கள், முருகா முருகா முருகா. அதை திருவிக்கா அவர் சாதிப்பார். திருவிக்காவும் வே சாமிநாத சர்மாவும் இந்த மௌப்ரேஸ் ரோட்டில் அந்த பாட்டை கேட்குறாங்க. பஜன் போது இவருங்க இங்கே வந்துட்டுருக்காரு, இவங்க ஆச்சரியம். அவரை உள்ளே கூப்பிட்றாங்க. முருகன் படம் இருக்குது, அதை பார்த்துட்டு பாடணுன்னு அப்படி கண்ணை மூடுறாரு. அப்புறம் எடுத்து பாடுறாரு. அந்த முருகனுடைய உருவமே புடைச்சி வெளியில் வந்த காட்சியை நாங்கள் பார்த்தோன்னு திருவிக்காவும் எழுதியிருக்காரு, வே சாமிநாத சர்மாவும் எழுதியிருக்காரு. எங்களுக்கு கண்ணீர் விட்டு சில பேர் மூர்ச்சையாகி போனோம். அவர் அமைதியாக இருந்தார், ஒரு தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு போனார்னு எழுதுறாரு. அப்போது அவங்களுக்கு என்ன தோணும்? அப்போ தான் அந்த பாட்டு பிறந்திருக்குன்னு தோணும். ஒவ்வொரு முறை பாடும் பொழுதும் அந்த பாட்டு எங்கிருந்து உதயமானதோ அதே ஊற்றில் மீண்டும் மூழ்கி முத்தெடுக்கின்ற வித்தகம் பாரதிக்கு இயல்பாக இருந்தது. அதனால் அப்படி தோன்றியது. அதனால் மார்ச் மாதம் 7 இதை கடையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவண சமுத்திரத்தில் பாடியிருக்கான்றது தான் நமக்கு தெரியும். அப்போ தான் எழுதினானாங்கிறது நமக்கு தெரியாது. தம்பி பாடுங்க. உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரி, உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரி, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி, கலகத்தர கற்பலர் எங்கள் முத்துமாரி, கலகத்தர கற்பலர் எங்கள் முத்துமாரி, கலகத்தர கற்பலர் எங்கள் முத்துமாரி, கருத்தினுள்ளே புகுந்து விட்டார் எங்கள் முத்துமாரி, கருத்தினுள்ளே புகுந்து விட்டார் எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி,
எங்கள் மாரியம்மா. பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்துமாரி, பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்துமாரி, பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்துமாரி, பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்துமாரி, பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்துமாரி, நிலையெங்கும் காணவில்லை எங்கள் முத்துமாரி, நிலையெங்கும் காணவில்லை எங்கள் முத்துமாரி, நின் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி, நின் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி, துணிவெழுக்க மண் உண்டு எங்கள் முத்துமாரி, துணிவெழுக்க மண் உண்டு எங்கள் முத்துமாரி, தோல்வெழுக்க சாம்பர் உண்டு எங்கள் முத்துமாரி, துணிவெழுக்க மண் உண்டு எங்கள் முத்துமாரி, தோல்வெழுக்க சாம்பர் உண்டு எங்கள் முத்துமாரி, மணிவெழுக்க சாணையுண்டு எங்கள் முத்துமாரி, மணிவெழுக்க சாணையுண்டு எங்கள் முத்துமாரி, மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்துமாரி, மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி எங்கள் மாரியம்மா, பிணிகளுக்கு மாற்றுண்டு எங்கள் முத்துமாரி, பிணிகளுக்கு மாற்றுண்டு எங்கள் முத்துமாரி, பேதமைக்கு மாற்றில்லை எங்கள் முத்துமாரி, பேதமைக்கு மாற்றில்லை எங்கள் முத்துமாரி, அணிகளுக்கோர் எல்லையில்லை எங்கள் முத்துமாரி, அணிகளுக்கோர் எல்லையில்லை எங்கள் முத்துமாரி, அணிகளுக்கோர் எல்லையில்லை எங்கள் முத்துமாரி, அடைக்கலமிங்குனை புகுந்தோம் எங்கள் முத்துமாரி, அடைக்கலமிங்குனை புகுந்தோம் எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி எங்கள் மாரியம்மா, எங்கள் மாரியம்மா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது குழந்தைகள் வந்து பாடும் பொழுது. தமிழ் குரலை கேட்கும் பொழுது ஒரு தனி மகிழ்ச்சி வருது இல்லை? மொழி மட்டும் தமிழில் இருந்தால் போத மாட்டேங்குது, இந்த குரலும் தமிழ் குரலாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கூடுதலாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. நம்ம வீட்டில் எப்படி பாடுவோங்களோ நிறைய பாரதி பாடல்கள் வந்து இந்த மைனர் ஸ்கேல்னு சொல்லுவோம். சகப்பா நீ நீ ரெண்டு நீ உண்டு, சகப்பா நீ சாணி நிறைய யூஸ் பண்ணியிருப்பான் அந்த மைனர் ஸ்கேலில். இது வந்து அவன் சதுர்சத்தில் பாடினான் இல்லையா, இது திஸ்ஸத்தில் இருக்கும். உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி. உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி. கலகத்தர கற்பலர் எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி. கரித்துனுள்ளே புகுந்து விட்டார் எங்கள் முத்துமாரி அம்மா, எங்கள் முத்துமாரி. பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்துமாரி அம்மா, எங்கள் முத்துமாரி.
பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி நிலையெங்கும் காணவில்லை எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி நிலையெங்கும் காணவில்லை எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி நின் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி நின் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி துணி வெளுக்க மண்ணுண்டு எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி தோல் வெளுக்க சாம்பர் உண்டு எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி மணி வெளுக்க சாணையுண்டு எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி மணி வெளுக்க சாணையுண்டு எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி பிணிகளுக்கு மாற்றுண்டு எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி பேதமைக்கும் மாற்றில்லை எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி பிணிகளுக்கு மாற்றுண்டு எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி பேதமைக்கும் மாற்றில்லை எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி அணிகளுக்கோர் எல்லை இல்லை எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி அணிகளுக்கோர் எல்லை இல்லை எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி அடைக்கலம் இங்குனை புகுந்தோம் எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி அடைக்கலம் இங்குனை புகுந்தோம் எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி 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 எங்கள் முத்துமாரி. அற்புதம் அற்புதம். இல்லை ஒரு ஒரு நுவான்ஸ் நம்ம பார்க்கணும். பாரதி போட்ட மெட்டில் ரொம்ப அந்த ரொம்ப நெகிழ்ச்சியாக வரக்கூடிய வார்த்தையில் கரெக்டாக அதை வந்து நிற்கிறது பாருங்க. ஆமாம், அந்த பயனொன்றும் இல்லை அடி பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்துமாரி அம்மா எங்கள் முத்துமாரி பயனொன்றும் இல்லை அடி. அதே தான் இங்கேயும். ஆமாம், மனுவெளுக்க வழி இல்லை வேதமைக்கு மாற்றில்லை. அந்த கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த உச்சகட்டமான நிகழ்ச்சி அங்கே ரொம்ப அற்புதமாக. ஏன்னா பாரதி அவனு சங்கீத விஷயத்தில் எழுதியிருக்காரு இல்லையா, அதாவது மெட்டுக்கும் அந்த வரிக்கும் சம்மந்தம் இருக்கணும், சம்மந்தம் சண்டை போடக்கூடாது வரமுல்ல சகிக்கு. ஆமாம் ஆமாம், அது ஏன்னா பாரதியினுடைய சங்கீத ஞானத்தை பற்றி அந்த சங்கீத விஷயத்தில் பார்த்தா தான் நிறைய பேருக்கு தெரியும். நீ முதல்ல சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு சங்கீதம் தெரியுமா தெரியலன்ட்டு. அவர் எவ்வளோ சங்கீதம் தெரியும் அவருக்கு. அவர் வந்து எத்தனை மொழிகளில் அவருக்கு பாண்டித்யம் உண்டு. சிங்கப்பூர் போயிருந்த தியாகையர் எப்படி ஒரு ரசக்கடல், இந்த மெட்டுக்கும் வரிக்கும் பொருத்தம் இருக்கிறத திருஷ்டாந்தமாக தெளியலேரு ராமா என்ற கிருதியை பாடுங்கள். தெளியலேரு ராமா எனக்கு தெரியலையே என்கிற உணர்வு உடனே உண்டாகும். செக்க நீர மார்கமூலும் பாட்டை இருக்க சந்துகளில் ஏன் அலைகிறாய் மனமே எழுதியிருப்பார் பாரத்.
ராஜபாட்டை இருக்க சந்துகளில் ஏன் அலைகிறாய் மனமே என்ற பொருள் தானாகவே புரிந்து விடுகிறது அல்லவா. அதனால அந்த வரியினுடைய பொருளுக்கும் மெட்டுக்கும் தொடர்பு இருந்தே ஆகும். அதுதான் அவங்க சின்ன பாட்டி என்ன மிரட்டி சொன்னான் கடையத்தில். செல்லம்மாவுடைய தங்கை சொர்ணம்மாவை பார்க்கும்போது பாரதி பாட்டில் வார்த்தை முக்கியம், ராகத்தை போடுறேன்னு போட்டு இழுக்கப்படாது என்ன அப்படின்னா, நான் ராகத்தை கண்டேன் என்ன ரகசியத்தை கேட்டு. என்னுடைய வீட்டிலே இந்த ஏதாவது வார்த்தையோ சரியாக புரியாமல் பண்ண உடனே எங்கள் அம்மா திட்டுவாங்க. என்னது சாதாரணமாக பேசி பழக்கம் கிடையாது. என்னது என்ன கேட்குறது, என்ன பாடுற, அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பாட்டு, சரியா பாடு. எங்கள் அம்மாவுக்கு 95 வயசாக இருக்குது. இப்போ நீங்கள் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தோன்னே இல்லைன்னா எங்கள் அக்கா வீட்டில் இருந்தால் இங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்பேன், என்னடா என்னாச்சு, முதல்ல எத்தனை பேர் வந்திருந்தா, நீ இதெல்லாமா நம்ம இருப்பேன், நல்லா இருந்ததும்மா, வந்தா எல்லாம் ரசிச்சானா ரசித்தேன், பாடினியா, ஆமாம் சொதப்பாமல் பாடினியோ என்று இப்படி சொல்ல முடியாது, அம்மா கிட்ட பொய்யும் சொல்ல முடியாது, உண்மையை சொல்லி தப்பிக்கவும் முடியாது. இது மாதிரி இருக்கு. ஆனால் அதுதான் நம்மளை வாழ வைக்கிறது, அதுதான் நம்மளை வளர்க்கிறது. இந்த உலகத்து நாயகி பாட்டு வந்து இது மோஸ்ட் ஆத்தென்டிக் டியூனுங்கிறது இப்போ தான் நான் கேட்குறோம். நான் இப்போ தான் கேட்குறேன். எனக்கு பரிச்சயமான மெட்டு வந்து பித்துக்குளி முருகதாஸ் பாடுற உலகத்து நாயகி அப்படி வரும். ஆமாம், துணி வெளுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரி அம்மா, ஹார்மோனியம், துணி வெளுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரி அம்மா, அருமையாக வாசிப்பார், சேர்ந்தே பிறந்தவர். தோல் வெளுக்க சாம்பர் உண்டு எங்கள் முத்து மாரி அம்மா, அப்படி டக்குன்னு ஒரு மேலே பேர், மணி வெளுக்க சாணை உண்டு முத்துமாரி முத்துமாரி, திருப்தி இல்லை. மணி வெளுக்க சாணை உண்டு எங்கள் முத்து மாரி அம்மா, மணி வெளுக்க சாணை உண்டு எங்கள் முத்து மாரி அம்மா, மனம் வெளுக்க வழியில்லை எங்கள் முத்து மாரி அம்மா, திருப்தி இல்லை. மனம் வெளுக்க வழியே இல்லை எங்கள் முத்து மாரி அம்மா, உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரி அம்மா. 4 கார்டு வச்சுருவாரு. எல்லாமே அழகுதான். நிறைவாக இந்த நிகழ்ச்சி நிறைவாக 1913ஆம் வருடம் டிசம்பர் மாதம் சுப்பிரமணிய சிவாவினுடைய ஞானபானு பத்திரிகையில் வெளிவந்த ஒரு கவிதை. இந்த கவிதைக்கு கீழே பாரதியார் ஓர் உத்தம தேசாபிமானி அப்படின்னு ஒரு புனை பெயரை போட்டிருக்கார். ஓர் உத்தம தேசாபிமானி. அவருக்கு காளிதாசன், ஷெல்லிதாசன்லாம் இருந்து பார்த்துருக்கோம், சி சுப்பிரமணிய பாரதி பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய உண்டு. ஓர் உத்தம தேசாபிமானி அப்படின்ட்டு. இந்த கையெழுத்து பிரதியில் இந்த கவிதையினுடைய தலைப்பு வரம் கேட்டல் அப்படின்னு இருக்குது. அதில் 9 செய்யுள்கள் மட்டும்தான் இருந்தது. அதுக்கு பிறகு சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லலாம், இல்லை இணைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். பாரதியார் எழுதியிருக்கார். அதில் ஒரு குறிப்புன்னு சொல்லியிருக்கார், இந்த கவிதையில் வர காளி, சக்தி, மாரி முதலியன மூல சக்திகளை குறிக்கும் பெயர்களாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். ஹனுமத்தோடி மேளம், ஆதித்தாளம்ன்ற மாதிரி வச்சுருக்காரு. இந்த கவிதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இங்கே பாரதியார் நாடகத்தில் கடைசி காட்சியில் வரும் யோக சித்தி அப்படிங்கிற கவிதை. இல்லை, இது நான் சூஸ் பண்ணல வெங்கட், ராஜ்குமார் பாரதி தான் எடுத்துகிட்டு சொல்லுப்பா, நீ காப்பாற்று, நான் தான் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லு. எனக்கு எல்லாருக்கும் பிடிச்சது தான். ராஜ்குமார் அனுப்பிச்ச பட்டியலில் இது வந்தது. ஒரு வரியில் இந்த கவிதையினுடைய சிறப்பு மட்டும் சொல்கிறேன். யோக சித்திங்கிறத இந்த கவிதையும் விநாயகர் நான்மணி மாலையில் வேற பேசா பொருளை கேட்க நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன்னு இணையும். என்னன்னு கேட்டிங்கன்னா, யோக சித்திங்கிறது வந்து ஒரு மனிதன் தன்னுடைய அடையாளங்கள் அனைத்தையும் துறந்து பரத்திலே கரைந்து விடுகின்ற ஒரு தருணம். அவனுக்கு ஐடென்டிட்டியே கிடையாது, அவனே அங்கு கிடையாது. அந்த தருணத்தில் இவன் நாடு நல்லா இருக்கணும்னு வரம் கேட்குறான். இது வந்து நீங்கள் எங்கே உலக இலக்கியத்தில் இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் தயவுசெய்து அதை கொண்டாடணும். அதுக்காக சொல்ல வரேன் நான்.
நாட்டுக்கு தனியாக கேட்கலாம், என்னுடைய வீடு பேருக்கு, என்னுடைய ஆன்ம விடுதலைக்கு நான் தனியாக முயற்சி செய்யலாம் கேட்கலாம். ஆனால் ரெண்டையும் அவனால் பிரிக்கவே முடியலைங்கிறது தான் அவனை பார்த்து பார்த்து நம்ம பிரமிக்க வைக்குது. அவன் அவ்வளோ உச்ச நிலையில் தன்னுடைய அடையாளங்கள் அனைத்தும் கரைந்து போய் நிற்கின்ற அந்த தருணத்தில் அவனுக்கு இந்த நாடு தான் ஞாபகம் வருது. அவன் கரைந்து போகிறான். அந்த நாடு என்கின்ற காட்சி அது அனுபவித்து கொண்டிருக்கின்ற அவலம் அவன் கண்ணை விட்டு அகலவே இல்லை. ஆனால் அது நல்லா இருக்குன்ற நம்பிக்கையோடு தான் இருக்கான். முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாளின் இகழ்ச்சியும் பின்னர் நாடொரு பெற்றியும் பாடுறான்ல. ஸோ அது அந்த அந்த வலிமை இருக்குது அவனுக்கு, அந்த நம்பிக்கை இருக்குது. அதுதான் இந்த கவிதை. இதை வந்து பாட்டாக எப்படி பாடியிருப்பார்னு பாடிட்டு ஒரு பகுதியை நான் கவிதையாக சொல்லி நிறைவு செய்யலான் இருக்கேன். சரியா? விண்ணும் மண்ணும் தனியாளும் எங்கள் வீரை சக்தி நினதருளே என்றல் கண்ணும் கருத்தும் என கொண்டு அன்பு கசிந்து கசிந்து கசிந்துருகி நான் பண்ணும் பூசனைகள் எல்லாம் வெறும் பாலைவனத்தில் இட்ட நீரோ உனக்கென்னும் சிந்தையொன்றிலையோ அறிவில்லாத கிலம் அளிப்பாயோ தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் மீதி கொடுங்கூற்றுக்கிறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ எண்ணும் காரியங்கள் எல்லாம் வெற்றி ஏற புரிந்தருளல் வேண்டும் தொழில் பண்ண பெருநிதியம் வேண்டும் அதில் பல்லோர் துணை புரிதல் வேண்டும் சுவை நன்னும் பாட்டினோடு தாளம் மிக நன்றா உளத்தழுந்தல் வேண்டும் பல பன்னீர் கோடி வகை இன்பம் நான் பாடத்திறனடைதல் வேண்டும் ஐயம் தீர்ந்து விடல் வேண்டும் புலை அச்சம் போய் ஒழிதல் வேண்டும் பல பைய சொல்லுவதிங்கென்னே முன்னை பார்த்தன் கண்ணனிவர் நேரா என்னை உய்ய கொண்டருள வேண்டும் அடி உன்னை கோடி முறை தொழுதேன் இனி வைய தலைமை என கருள்வாய் அன்னை வாழி நின்னதருள் வாடி ஓம் காளி வலிய சாமுண்டி ஓங்கார தலைவிய நிராணி. இதுதான் பாரதியாருடைய மெட்டு. கேட்டதே கிடையாது. ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சியினுடைய மூன்றாவது பகுதி, மூன்றாவது அமர்வு மே மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை இங்கே நடைபெற இருக்கிறது. அது இன்னும் ஒரு பிரத்யேகமான விருந்து. அன்றைக்கு கோயம்புத்தூரிலிருந்து மரபின் மைந்தன் முத்தையா வருகிறார். கண்ணன் பாட்டை வைத்து நம்மோடு ஒரு உரையாடல். அந்த நிகழ்ச்சியிலும் நான் ராஜ்குமார் பாரதி வந்து கண்ணன் பாட்டு அவர் வீட்டில் எப்படி என்ன மெட்டுகளில் புழங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் அன்னைக்கு தெரிவிப்பார். தான் வரேன்ட்டியா வெண்ணும் மண்ணும் தனியாளும் எங்கள் வீரை சக்தி நினதருளே எந்தன் கண்ணும் கருத்தும் என கொண்டு அன்பு கசிந்து கசிந்து கசிந்துருகி நான் பண்ணும் பூசனைகள் எல்லாம் வெறும் பாலைவனத்தில் இட்ட நீரோ உனக்கெண்ணும் சிந்தையொன்றிலையோ அறிவில்லாத அகிலம் அளிப்பாயோ நீயே சரணம் என்று கூவி எந்த நெஞ்சில் பேருறுதி கொண்டு அடி தாயே எனக்கு மிக நிதியும் அறம் தன்னை காக்கும் ஒரு திறனும் தருவாயே என்று பணிந்தேத்தி பலவாராய் நினது புகழ் பாடி வாய் ஓயேனாவதுணராயோ நினதுண்மை தவறுவதோர் அழகோ காளி வலிய சாமுண்டி ஓங்கார தலைவி என்றாணி பல நாளிங்கனை அழைக்கலாமோ உள்ளம் நாடும் பொருளடைதற்கன்றோ மலத்தாளில் விழுந்தபயம் கேட்டேன் அது தாராயனில் உயிரை தீராய் துன்பம் நீளில் உயிர் தரிக்க மாட்டேன் அடி நீலி என் இயல்பறியாயோ தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறையென பின் மாயும்
பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்டேன், இவை நேரே இன்றெனக்கு தருவாய். என் முன்னை தீய வினை பயன்கள் இனி மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி என ஏதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். தோளை வலிவுடையதாக்கி உடற்சோர்வும் பிணிபலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர் போல் ஒளி நன்னி திகழ் முகம் தந்து மத வேளை வெல்லும் முறை கூறி தவமேன்மை கொடுத்தருளல் வேண்டும். எண்ணும் காரியங்கள் எல்லாம் வெற்றி ஏறப் புரிந்தருளல் வேண்டும். தொழில் பண்ண பெருநிதியம் வேண்டும், அதில் பல்லோர் துணை புரிதல் வேண்டும். சுவை நண்ணும் பாட்டினோடு தாளம் மிக நன்றாய் உளத்தழுந்தல் வேண்டும். பல பண்ணில் கோடி வகை இன்பம் நான் பாடும் திறன் அடைதல் வேண்டும். கல்லை வைரமணியாக்க செம்பை கட்டி தங்கம் எனச் செய்தல், வெறும் புல்லை நெல்லென புரிதல், பன்றி பொத்தை சிங்க ஏராக்கல், மண்ணை வெல்லத்தி நிப்பு வரச் செய்தல் என விந்தை பிறப்பு வித்தின் நாட்டை நாம் தொல்லை தீர்த்துயர்வு கல்வி நன்கு சூழும் வீரம் அறிவு ஆண்மை கூடும் திரவியத்தின் குவைகள் திரள் கொள்ளும் கோடி வகை தொழில்கள் இவை நாடும்படிக்கு வினை செய்து இந்த நாட்டோர் கீர்த்தி எங்கும் ஓங்க கலி சாடும் திறன் எனக்கு தருவாய். அடி தாயே நினக்கரியதுண்டோ, அடி தாயே நினக்கரியதுண்டோ, அடி தாயே நினக்கரியதுண்டோ. வந்தே மாதா. இதுதாங்க நான் அறிந்த பாரதி. இந்த பாரதியை கொண்டாடும் முகமாக இந்த நிகழ்ச்சியை நம்ம ராமசாமி ஐயாவும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரணியும் சேர்ந்து இதை ஏற்பாடு செய்திருக்காங்க. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் பெருமளவில் திரண்டு வர வேண்டும். அது வேறு ஒன்றுமே தேவையில்லை. மீதி எல்லா தேவைகளையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி சாப்பாடு கூட போட்டார். இதில் இந்த ஐபிஎல் நேரத்தில் கடுமையான வெயில் காலத்தில் இத்தனை பேர் திரண்டு வந்திருப்பது உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என்னை கும்பிட வைக்கிறேன். நீங்கள் ஒருத்தர் முகத்தை பார்க்கும் பொழுது பாரதி எப்படி மகிழ்ந்திருப்பான், பாரதி எப்படி மகிழ்ந்திருப்பான். உங்களை பார்த்து இருந்தாருன்னா ராஜ்குமார் முதுகெல்லாம் பொண்ணாக இருக்கும். பலே பாண்டியா பலே பாண்டியான்னு அடித்து என் நண்பனோட முதுகெல்லாம் செவந்து போயிருக்கும். அப்படி இருக்குது. 13ஆம் தேதி அவசியம் வாங்க. கண்ணன் பாட்டு பற்றி தான் அன்றைக்கி உரையாடல். பாட்டும் கண்ணன் பாட்டு தான் ரொம்ப ஒரு பெரிய அருமையான விருந்தாக அமையும். ஒரு அன்பிரசிடென்டட் டாக்குமெண்டேஷன் அன்றைக்கி நடக்கும். என்னால் அதை ஊகிச்சு பார்க்க முடியாது. எல்லாரும் வந்து சேர வேண்டும். நலமே நடக்கும் நமக்கென்று நம்பு, நலமே நடக்கும் நமக்கு. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.